வணக்கம் அனைவருக்கும். வாரந்தோறும் நாங்கள் வெள்ளிக்கிழமைகளில் நடத்தி வரும் இந்த அறிவியல் தகவல் அரங்கம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்று யாழ் பல்கலைக்கழகம் ஆரம்பித்து 50 வருடங்கள் பூர்த்தி அடைந்திருக்கின்ற நிலையிலே அதை பற்றிய ஒரு கலந்துரையாடலை இன்று நடாத்த இருக்கின்றோம். இதில் டாக்டர் நித்யானந்தன் ஆரம்ப காலத்திலே அங்கே ஒரு பல்கலைக்கழகத்தில் விரிவுரையாளராக இருந்து வரும் டாக்டர் சுகுமார் முதலாவது பட்சா மருத்துவ கல்வியை கற்றவருமானவர்கள் இன்று இணைந்திருக்கின்றார்கள். இந்த யாழ் பல்கலைக்கழகத்தின் வரலாற்றை பற்றி ஒரு நான் முதலில் உங்களுக்கு தெரியப்படுத்தி கொண்டு அவர்களிடம் நான் கையளிக்கின்றேன். மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்ற இந்த யாழ் பல்கலைக்கழகத்தின் மொட்டோவுடன் இந்த யாழ் பல்கலைக்கழகம் ஆரம்பிக்கப்பட்டது. 1974 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இந்த யாழ்ப்பாணத்தில் 6வது ஒரு கேம்பஸாக யூனிவர்சிட்டி ஆஃப் ஸ்ரீலங்காவின் 6வது கேம்பஸாக அப்பொழுது இருந்த கல்வி அமைச்சர் டாக்டர் பதியுதீன் முகமத்தினால் இந்த சட்டமூலத்தின் மூலம் இந்த 6வது கேம்பஸ் ஆரம்பிக்கப்பட்டது. அந்த யூனிவர்சிட்டியை அக்டோபர் மாதம் 6ஆம் தேதி அப்பொழுது இருந்த பிரதம மந்திரி ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்காவினால் இது திறக்கப்பட்டது. இது பரமேஸ்வரா காலேஜில் திருநெல்வேலி இருந்த பரமேஸ்வரா காலேஜ் 30 ஏக்கரை கொண்ட அந்த பரமேஸ்வரா காலேஜ் அது சர் பொன் ராமநாதனால் 1921ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட இந்த பரமேஸ்வரா காலேஜில் தான் இது முதலில் ஆரம்பிக்கப்பட்டது. இந்த கேம்பஸ் பிறகு 1979ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 1ஆம் தேதி ஒரு இண்டிபெண்டன்ட் யூனிவர்சிட்டி ஆஃப் ஜஃப்னா என்ற ஒரு இண்டிபெண்டான என்டிட்டியாக அது மாற்றப்படர்ந்தது. இதில் 1974ஆம் ஆண்டில் முதலாவது பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸாக 208 பேர் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ஆர்ட்ஸ் இந்த ரெண்டும் தான் முதலாக ஆரம்பிக்கப்பட்ட ஃபேக்கல்டிஸாக இருந்தது. அந்த 2 டிபார்ட்மெண்ட்லையும் 208 மாணவர்கள் தொடங்கியிருந்தார்கள். பின்னர் 1975ஆம் ஆண்டு அடுத்த ஆண்டு ஃபிசிக்கல் சயின்ஸ் அண்ட் பயாலஜிக்கல் சயின்ஸுக்காக 35 மாணவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அது ஜஃப்னா காலேஜ் வட்டுக்கோட்டையில் இருந்த ஜஃப்னா காலேஜில் தான் சயின்ஸ் ஃபேக்கல்ட்டி முதலில் ஆரம்பிக்கப்பட்டது. பிறகு 1975 டிசம்பர் மாதத்தில் ராமநாதன் அகாடமி ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸும் தொடங்கப்பட்டிருந்தது. 1978ஆம் ஆண்டு அந்த ஃபேக்கல்ட்டி ஆஃப் சயின்ஸ் ஜஃப்னா காலேஜில் இருந்து திண்ணவேலிக்கு வந்து எல்லா இடமும் ஒரே இடத்துல யூனிவர்சிட்டி இருந்தது. 1978ஆம் ஆண்டு பிறகு ஃபேக்கல்ட்டி ஆஃப் மெடிசினும் ஆரம்பிக்கப்பட்டது. அப்பொழுது கைதடியில் தான் முதல்ல அந்த மெடிக்கல் ஃபேக்கல்ட்டி ஆரம்பிக்கப்பட்டது ஆயுர்வேத அந்த கல்லூரியில். பிறகு அந்த ஆண்டு யாழ்ப்பாண வைத்தியசாலை ஒரு டீச்சிங் ஹாஸ்பிட்டலாக தரம் உயர்த்தப்பட்டது. 1981ஆம் ஆண்டு இந்த மெடிக்கல் ஃபேக்கல்ட்டி திண்ணவேலிக்கு மூவ் பண்ணி இப்போ இருக்கின்ற ஆடியோவாதன் ரோட்டில் இருக்கிற அந்த கட்டடத்தில் ஆரம்பிக்கப்பட்டது. அந்த 81ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட அந்த கட்டடம் 1988ஆம் ஆண்டு தான் அது முற்றாக அது செயலுக்கு வந்தது. அந்த நேரம் நாங்கள் அங்கே பல்கலைக்கழகத்தில் நான் 82ஆம் ஆண்டு இருந்தேன். ஆகவே இந்த கட்டடங்கள் கட்டப்படும் பொழுது மனோகரன் அண்ட் கோ தான் அந்த கட்டடங்களை கட்டினார்கள். அவர்களுக்கு எதிராக நாங்கள் போராட்டங்களை நடத்தித்தான் அது ஒரு முற்றுகைக்கு முடிவுக்கு வந்தது. அது இப்பொழுது பெரிய அளவில் வளர்ச்சியடைந்து ஒரு பெரிய பல்கலைக்கழகமாக மருத்துவபூடமாக வளர்ச்சியடைந்திருக்கிறது. பிறகு டிசம்பர் மாதம் 1990ஆம் ஆண்டு தான் ஃபேக்கல்ட்டி ஆஃப் அக்ரிகல்ச்சர் கிளிநொச்சி கேம்பஸில் ஆரம்பிக்கப்பட்டது. 2012ஆம் ஆண்டு ஃபேக்கல்ட்டி ஆஃப் என்ஜினியரிங்கும் இப்பொழுது ஆரம்பிக்கப்பட்ட ஒரு அநேகமாக எல்லா துறையை சேர்ந்த கல்விகளும் அங்கு கற்பிக்கப்படுகிறது.
அஹ், அஹ், முதலாவதாக இருந்த இந்த ஆரம்பிக்கப்பட்ட 74ஆம் ஆண்டுல இந்த ஜஃப்னா கேம்பஸ் இந்த முதலாவது பிரசிடென்ட்டாக ப்ரொஃபசர் கே கைலாசபதி இருந்தார். அதைத் தொடர்ந்து இரண்டாவது பிரசிடென்ட்டாக 1977ஆம் ஆண்டுல ப்ரொஃபசர் எஸ் வித்யானந்தன் வந்திருந்தார் பிரசிடென்ட்டாக. அந்த காலத்தில் இந்த ஃபர்ஸ்ட் டீனா ஆஃப் த சயின்ஸ் ஃபேக்கல்ட்டியில் ப்ரொஃபசர் பி கனகசபாபதி, ஹியூமானிட்டிஸுக்கு ப்ரொஃபஸர் இந்திரபாலா டீனாக இருந்தார். முதலாவது மெடிக்கல் ஃபேக்கல்ட்டி டீனாக ப்ரொஃபஸர் ஏ ஹூவர் இருந்தார். அதுக்கு தான் இப்போது ஹூவர் ஆடிட்டோரியம் என்று சொல்லி மேடித்தோபுடத்துக்கான அந்த ஆடிட்டோரியத்துக்கு பேர் வச்சிருக்கின்றார்கள். இப்பொழுது தற்பொழுது இல்லை ஸ்டேட்டில் இந்த பல்கலைக்கழகம் 2 ஃபேக்கல்ட்டிஸோடு ஆரம்பிக்கப்பட்டது. இப்பொழுது 11 ஃபேக்கல்ட்டிஸ் இருக்கின்றது. அதில் 57 அகடமிக் டிபார்ட்மெண்ட்ஸ், 7,000க்கு மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ், அதில் 6,200 இன்டர்னல் ஸ்டூடெண்ட்ஸும் 500 பேருக்கிட்ட போஸ்ட் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸும் படிக்கின்றார்கள். தங்குமிடம், மாணவர்களுக்கான தங்குமிடங்கள் ஒரு 2-3 தங்குமிடங்கள் தான் இருக்கிறது. பாலசிங்கம் தங்குமிடம் அப்படி 2-3 தான் இருக்கிறது. ஆகவே இந்த கடந்த 50 வருடங்களில் பல சாதனைகளில் அந்த பல்கலைக்கழகம் செய்திருக்கிறது. 80 பேருக்கு கலாநிதி பட்டங்கள் பிஹெச்டி கிடைத்திருக்கிறது. 315 பேருக்கு எம்ஃபில் பட்டம் கொடுத்துக்கப்பட்டிருக்கிறது. 4,000க்கு மேற்பட்ட எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் பண்ணியிருக்கிறார்கள் டாக்டராக. ஆகவே ஒரு பெரிய வளர்ச்சி அடைந்திருக்கிறது. அந்த நேரத்திலே பல போராட்டங்கள் ஆரம்பித்த அரசியல் களமாகவும் அந்த பல்கலைக்கழகம் இருந்தது. இந்த மாதம் நவம்பர் மாதத்தில் 27ஆம் தேதி நடைபெறுகின்ற இந்த ஞாபகமும் அந்த பல்கலைக்கழகத்தில் நடந்து வருகிறது. ஆகவே நாங்கள் இந்த மாதம் என்றபடியும் அதை நினைவு கூர்ந்து கொண்டு இன்றைய பேச்சாளர்களான டாக்டர் நித்யானந்தன் முதலாவது பல்கலைக்கழகத்தின் எங்களது விரிவுரையாளராக இருந்தவரால் அவரும் இன்று நம்முடன் வந்து அந்த தனது அனுபவங்களை பயிர வந்திருக்கின்றார். நன்றி டாக்டர் நித்யானந்தன், உங்களுக்கான டைம். நல்லது. வணக்கம். யாழ்ப்பாணத்தில் ஒரு 200 ஆண்டு கால உயர்கல்வி பாரம்பரியம் உள்ள ஒரு மண்ணில் பல்கலைக்கழகம் ஒன்று அமைக்கப்பட்டது ஒரு விந்தை அல்ல. அது எப்போதும் அமைக்கப்பட்டிருக்க வேண்டும். 1823 1823 பெட்டிகோட்டா செமினரி என்று அமெரிக்கன் சிலோன் மிஷன் ஆரம்பித்த உயர் கல்விக்கூடத்தை பற்றி அப்போது கொலோனியல் செக்ரட்டரியாக இருந்த எமர்சன் டெனட் கூறும்போது சொன்னார், இந்த பெட்டிகோட்டா செமினரி என்ற இந்த உயர் கல்வி பீடம் ஐரோப்பாவில் உள்ள எந்த பல்கலைக்கழகத்திற்கும் குறைந்தது அல்ல என்று அந்த அளவிற்கு உயர்ந்த தரத்தோடு அந்த பல்கலைக்கழகம் நிர்மாணிக்கப்பட்டிருந்தது. ஆனால் ஒரு 30 ஆண்டுகளுக்கு பின் பெட்டிகோட்டா செமினரி மூடப்பட்டது. அமெரிக்காவிலிருந்து வந்த ஒரு 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 தூதுக்குழு எங்களுடைய நோக்கம் கிறிஸ்தவ மதத்திற்கு மக்களை மாற்றுவதை தவிர இது இந்த உயர்கல்வி கூடங்களை எல்லாம் வைத்து நிர்மாணிப்பது அல்ல எமது நோக்கம் என்று சொல்லி அவர்கள் அதை நிறுத்திவிட்டார்கள் அந்த செமினரி. அது கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளுக்கு பின்னால் அது ஜஃப்னா காலேஜாக உருவாக்கம் பெற்று பிஷப் குலோந்தியன் முதலாவது அதிபராக இருந்து செயற்பட்டார். இன்று பார்க்கின்ற போது இன்று 17 பல்கலைக்கழகங்கள் யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷனின் கீழ் இலங்கையில் இயங்குகின்றன. ஆரம்பத்தில் உண்மையில் கொழும்பு பல்கலைக்கழகம், பேராதனை பல்கலைக்கழகம், வித்யோதய, வித்யாலங்கார, மற்றது கட்டுபெத்த என்ற 5 பல்கலைக்கழகங்களோடு இயங்கிய இந்த பல்கலைக்கழக அமைப்பில் 6வது பல்கலைக்கழகமாக யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் அமைக்கப்பட்டது. இந்த உண்மையில் இது ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்காவுடைய ஆட்சியின் கீழ் டாக்டர் பதீதீன் மஹ்மூத் கல்வி அமைச்சராக இருந்த போது இந்த பல்கலைக்கழகம் உருவானது. இந்த யாழ்ப்பாணத்தில் ஒரு பல்கலைக்கழகம் உருவாக வேண்டும் என்ற கோஷம் மிக நீண்ட காலத்துக்கு 50களிலேயே அது ஆரம்பிக்கப்பட்டு விட்டது. அதிலே புரொஃபசர் மயில்வாகனம், டாக்டர் சின்னத்தம்பி போன்றோர் மிக மூர்க்கமாக அந்த இயக்கத்தை முன்னெடுத்திருந்தார்கள். பின்னர் அது இந்து பல்கலைக்கழகமாக மாற வேண்டும் என்று கூறப்பட்டது. திருகோணமலையில் அந்த கல்விக்கூடத்தை அமைக்க வேண்டும் என்று அதற்காக காணிகள் கூட வாங்கப்பட்ட நிலையில் அது ஒரு மக்கள் கோஷமாக இருந்தது. ஆனால் இந்த 1974ஆம் ஆண்டு இந்த யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் ஆரம்பிக்கப்பட்ட போது அது அரசாங்கத்தின் ஒரு சிருஷ்டியாகத்தான் உருப்பெற்றது.
உதாரணமாக அந்த காலகட்டத்தில் சானிடைசேஷன் கொண்டு வரப்பட்டு யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திற்கு செல்லுகின்ற மாணவர்களின் எண்ணிக்கை இந்த தரப்படுத்தல் மூலம் தடுக்கப்பட்ட போது அதற்கு ஒரு நிவாரணம் போன்று செய்வதற்கான ஒரு முயற்சியை அரசு மேற்கொண்டிருந்தது. உண்மையில் இந்த யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் உருவாவதற்கு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய ஒரு மிக முக்கியமான அமைப்பாக இருந்தது ஜனவேக என்ற அமைப்பாகும். அது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய கொஞ்சம் மார்க்சிஸ்ட் சார்புடைய ஒரு கட்சி, அது ஒரு இயக்கம். அது குமார் ரூபசிங்க தலைவராக இருந்தார். குமார் ரூபசிங்க சீமாவுடைய மகள் சுனித்ராவினுடைய கணவர் ஆவார். அவர்தான் இந்த யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தை நிறுவுவதற்கான ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் அல்லது அரசாங்கத்தினுடைய மிக முக்கியமான ஒரு கருவியாக அல்லது அமைப்பாக இந்த குமார் ரூபசிங்கனுடைய ஜனவேக என்ற அமைப்பு தான் செயல்பட்டது. குமார் ரூபசிங்க எல்எஸ்சியிலே படித்தவர், பிஹெச்டி செய்தவர், பின்னாளில் பேராதனிய பல்கலைக்கழகத்தில் சமூகவியல் விரிவாக இருந்தவர். அவர் இந்த யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தை திட்டவட்டமாக நிர்மாணிக்க வேண்டும் என்பதிலும் அதனுடைய தலைவராக பேராசிரியர் கைலாசபதியை கொண்டு வர வேண்டும் என்பதிலும் அவர் மிக உறுதியாக இருந்தார். ஒரு மார்க்சிய சார்புடைய இடதுசாரி சிந்தனை உடைய ஒரு ஸ்காலர் தேவை என்று கருதிய போது அவருக்கு துணையாக இருந்தவர் டாக்டர் என் சண்முகரட்னம் என்று தற்போது நோர்வேயிலே இருக்கிறார். அவர் அக்ரிகல்ச்சரல் எக்கனாமிஸ்ட். அவரும் இந்த யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய உருவாக்கத்திற்கு மிக முக்கியமான ஒரு பங்காக இருந்தார். இந்த யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தை நிர்மாணிப்பதற்கான பொறுப்பு ஆர் பாஸ்கரலிங்கம் என்ற மிக உயர் அதிகாரியின் கையில் ஒப்படைக்கப்பட்டது. அவர்தான் சிசிஎஸ் என்று கூறப்படுகிற சிலோன் சிவில் சர்வீஸ் என்பது கடைசி பேஜ். அவர் ட்ரெஷரியினுடைய செக்ரட்டரியாக இருந்தார். பிரேமதாச மற்றும் ரணில் விக்ரமசிங்க ஆகிய பிரதமர்களுடைய ஆலோசகராகவும் இருந்து செயற்பட்டவர் பாஸ்கரலிங்கம். மிக நிர்வாக திறமைக்கு பெயர் போன அவருடைய கையில் தான் இந்த யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் அமைப்பது பற்றிய பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டது. எனவே அவர்கள் பரமேஸ்வரா கல்லூரியை எடுப்பது என்று முடிவு கட்டினார்கள். ஜெஃப்னா காலேஜிலிருந்து ஒரு சயின்ஸ் ஃபேக்கல்டி, சயின்ஸ் லேபை எடுக்கலாம் என்று அந்த 2 பகுதிகளையும் அவர்கள் எடுத்தார்கள். அதற்கான பேச்சுவார்த்தைகளை ஜெஃப்னா காலேஜ் ஒரு மிஷன் ஸ்கூல். எனவே அங்கே ப்ரொஃபசர் லூதர் ஜெயசிங்கம் அவருடைய ரெக்டராக இருந்தார். அவரோடு பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டன. அந்த நேரத்தில் ஜெஃப்னா கேம்பஸை உருவாக்குவதற்காக எந்த முடிவையும் எடுக்கக்கூடிய ஒரே ஒரு ஆளுமை கொண்டவராக பாஸ்கரலிங்கம் மட்டுமே இருந்தார். எனவே அவர் ஒரு மிக திறமை வாய்ந்தவர் என்ற முறையிலே இந்த பல்கலைக்கழகம் அவர் கொண்டு வரப்பட்டது. முதல் இந்த பல்கலைக்கழகம் தொடங்கிய போது இதற்கு எதிர்ப்புகள் இருந்தன. தமிழர் விடுதலை கூட்டணி இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தது. நான் பின்னர் ஜெஃப்னா எம்பி யோகேசனோடு நான் பேசியிருக்கிறேன். தமிழர் விடுதலை கூட்டணி போன்ற ஒரு மிகப்பெரிய அரசியல் அமைப்பு யாழ்ப்பாணத்திலே உருவாகின்ற ஒரு உயர் கல்விக்கூட பற்றிய என்ன கொள்கையை நீங்கள் கை கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டபோது அவர்கள் பல்கலைக்கழகத்தில் பல விஷயங்கள் நடக்கும். அதாவது மாவட்ட அபிவிருத்தி சபையை பற்றி ஒரு மிக முக்கியமான செமினார் நடந்தது. அப்போது மாவட்ட அபிவிருத்தி சபையை உருவாக்குவது பற்றி அது பற்றி ஒரு கலந்துரையாடலில் நானும் ஒரு பேப்பர் வாசித்திருக்கிறேன். அது மாவட்ட சபைக்கு எதிரான ஒரு கருத்தாடலாக அது முடிவுற்றது. போதுமான அதிகாரங்கள் நமக்கு வடகிழக்கு மாகாணங்களுக்கு கிடைக்க போவதில்லை என்ற அந்த கருத்தை தான் பொதுவாக அந்த கருத்தரங்கு வெளிப்படுத்தியது. அதற்கு எதிராக தமிழர் விடுதலை கூட்டணி மிக கடுமையான விமர்சனத்தை செய்தார்கள். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திற்கு எதிரான கருத்துக்களை வைத்தார்கள். பல்கலைக்கழகத்திற்கு வருகின்ற மாணவர்கள் குதிரை ஓடி வருகிறார்கள் என்றெல்லாம் கூட விடுதலை கூட்டணியிலிருந்து வந்த கருத்துக்கள் எனக்கு ஒப்பாக இருந்திருக்கவில்லை. ஒரு பல்கலைக்கழகம் ஒரு திறந்த ஒரு ஆய்வை நடத்துகின்ற போது அதற்காக அந்த முழு பல்கலைக்கழகத்துமே சாடுகின்ற ஒரு போக்கு உகந்ததாக இருக்கவில்லை. எனவே ஒரு பக்கம் ஒரு எதிர்ப்பின் மத்தியிலேயே பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்டது. அதை அடுத்து இந்த 50 ஆண்டு கால பகுதியில் யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் வேறு எந்த பல்கலைக்கழகங்களையும் விட இந்த இராணுவ ஒடுக்குமுறைக்கின் கீழும் இந்த விடுதலை போராட்டத்தின் உள்ளும் மிகப்பெரிய ஒரு கடுமையான நெருக்கடிகளுக்குள்ளேயே அது நீந்தி வந்திருக்கிறது என்று சொல்ல வேண்டும். அது மிகப்பெரிய சாதனை.
சகலவிதமான வசதிகளும் நிராகரிக்கப்பட்ட மறுக்கப்பட்டிருந்த நிலையில் அந்த கல்விக்கூடம் தன்னுடைய கல்வி தராதரத்தை தொடர்ந்து இவ்வளவு கஷ்டங்களுக்கும் இடையிலேயே பேணி வந்திருக்கிறது என்பது பாராட்டப்பட வேண்டிய விஷயம். அதிலே முதலாவது தலைவராக அப்போது பிரசிடென்ட் என்று கூறப்பட்டது அந்த பதவி கிட்டத்தட்ட உபவேந்தர் பதவிதான். அதற்கு பேராசிரியர் கைலாசபதி வித்யாலங்கார பல்கலைக்கழகத்திலிருந்து அவர் அப்போது இந்து பல்கலைக்கழகத்தினுடைய இந்து பீடத்தினுடைய டீனாக இருந்தவர். அவர் இதற்கு தலைவராக வந்திருந்தார். அந்த தலைவர் பதவிக்கு வேற எந்த போட்டியும் இருந்திருக்கவில்லை. முதல் தடவையாக ஒரு தமிழ் பல்கலைக்கழக யாழ்ப்பாண பல்கலைக்கழக ஒரு தமிழர் உபவேந்தராக அல்லது தலைவர் என்ற அந்த பிரசிடென்ட் என்ற அந்தஸ்து வருகின்ற முதல் ஆளுமையாக கைலாசபதி திகழ்ந்தார். மிகுந்த நிர்வாக திறமை கொண்டவர் என்பதிலே ஒரு கேள்வியும் இல்லை. அதற்கு பின்னர் டாக்டர் வித்யானந்தன் வந்திருந்தார். வித்யானந்தன் போன்றவர்கள் ஒரு இயங்குகின்ற ஒரு பல்கலைக்கழகத்தை கொண்டு நடத்தக்கூடியவர் தான் வித்யானந்தன். ஆனால் ஒரு புதிதாக ஒரு ஒன்றை சிருஷ்டித்து எழுப்புகின்ற அந்த அத்தகைய ஒரு திறமை கொண்டவராக கைலாஸ் இருந்தார் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. அத்தகைய ஆளுமை பண்பு அவரிடம் இருந்தது. ஒரு தமிழ்துறை தலைவராக இருந்த கைலாசபதியினால் அந்த பல்கலைக்கழகம் பெருமை பெற்றது என்று கூற வேண்டும். இன்று இப்போது 50 ஆண்டுகளுக்கு பின்னால் நீங்கள் இப்போது பார்த்தீர்கள் என்றால் யாழ்ப்பாணத்தினுடைய தமிழ் துறையினுடைய தலைவராக யார் இருக்கிறார், அங்கு பெரிய சீனியர் விரிவுரையாளர்களாக யார் இருக்கிறார் என்று யாருக்கும் தெரியாது. ஆனால் அந்த காலகட்டத்தில் கைலாசபதி என்றால் ஜெஃப்னா கேம்பஸ் என்றும் ஒரு தமிழ்துறையினுடைய ஒரு பேராசிரியர் என்ற ஒரு பெரும் ஆளுமையாக கைலாசபதி திகழ்ந்தார். அது ஒரு மிக முக்கியமான ஒரு மையமாக அது அமைந்தது. அதற்கு அடுத்ததாக டாக்டர் இந்திரபாலா வரலாற்று துறையினுடைய மிகப்பெரிய சாதனையாளராக கருதப்பட்ட டாக்டர் இந்திரபாலா மனித பண்பியல் பீடத்தினுடைய டீனாக இருந்தார். பேராதனை பல்கலைக்கழகத்தில் சகல அறிஞர்களாலும் மதிக்கப்பட்ட மிகப்பெரிய ஆளுமை இந்திரபாலாவிற்கு உரியது. அதே போல சிங்கள துறையில் டாக்டர் சுஜரித கம்லத் என்ற சிங்கள பேராசிரியர் வந்தார். அவர் கொழும்பு பல்கலைக்கழகத்திலிருந்து வந்தவர். அவரை நான் நன்கு அறிவேன். சிங்கள இலக்கியத்திலே அவர் மிகுந்த துறை போனவர். ஆங்கில சிங்கள 2 மிகப்பெரிய 1000 பக்கங்கள் கொண்ட சிங்கள அகராதியை தொகுத்த மிகப்பெரிய அறிஞராக டாக்டர் சுஜரித கம்லத் திகழ்ந்தார். அவர் ஒரு கொஞ்சம் ட்ரொட்ஸ்கியவாதி, மார்க்சிய சார்பு கொண்டவர். இந்த தமிழ் சிங்கள பிரச்சனைகளின் மத்தியிலே தமிழர்களின் நியாயத்திற்காக போராடிய மிகப்பெரிய உன்னதமான ஒரு சிங்கள அறிஞர் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. சிவத்தம்பியோடு அவர் கொழும்பிலே விடுதலை புலிகள் இருந்த காலத்தில் நடத்திய ஒரு தமிழ் சிங்கள ஐக்கிய மாநாடு குறிப்பிட்டு கூற வேண்டியது. ஜே.ஆர். ஜெயவர்தன அவர் மீது பழியெடுக்கும் முகமாக கிட்டத்தட்ட 18 ஆண்டுகள் அவர் பல்கலைக்கழகத்தை பதவியை விட்டு நீக்கப்பட்ட நிலையிலே அவர் போராடினார். மிக சிறந்த மனிதர் அவர். அதே போல மிக அர்ஷக் நோவர்தன என்ற ஒரு சிங்கள விரிவுரையாளர், தயபால தினானகம என்ற புவியியல் ஆள், மற்றது தர்மசேன பத்திராஜ என்று சிங்கள பீடத்தில் இருந்த அவர்தான் சிங்கள துறையிலே மிக விரிவுரையாக இருந்தவர். அவர்தான் இந்த என்ன படம், அந்த முதல் தமிழ் படம் யாழ்ப்பாணத்திலே எடுக்கப்பட்ட படம், எனக்கு பேர் மனைவி நடித்த பொன்மணி என்ற படம். பொன்மணி என்ற அந்த படத்தை தயாரித்தவர் வந்து நல்லது சிவானா. அந்த படத்தை தர்மசேன பத்திராஜ தான். அவர் சிங்கள திரையுலகத்தின் மிகப்பெரிய ஆளுமையாக இருந்தார். அவர் அண்மையில் புற்றுநோய் ஆட்பட்டு அவர் மறைந்தது பெரும் துயரமான ஒரு நிகழ்வு. இத்தகைய பல்வேறுபட்ட ஆளுமைகள் அங்கே இருந்தார்கள். டாக்டர் இந்து பண்பாட்டு துறைக்கு கைலாசநாத குருக்கள் என்ற ஒரு சமஸ்கிருத பேரறிஞர் இருந்தார். அவரே டீனாகவும் சில காலங்களிலே செயற்பட்டிருக்கிறார். அதே போன்று காலடின் என்ற இஸ்லாமிய நாகரிக துறையிலே ஒருவர் புதிதாக வந்து சேர்ந்தவர். இவ்வாறு ஏஜே கனகரத்ன என்ற மிகப்பெரிய தமிழ் இலக்கியத்தினுடைய மிகப்பெரிய ஆளுமை என்று கூறப்படுகின்ற ஏஜே ஒரு ரிஷி. ஆங்கிலம் கொடிகட்டி பறந்த ஒரு காலத்தில் பேராதனை பல்கலைக்கழகத்தில் ஆங்கிலம் பயின்ற ஏஜே ஒரு மிகப்பெரிய சொத்து என்று நாங்கள் கூற வேண்டும். அத்தகைய ஒரு மனிதரை யாழ்ப்பாணம்
இனி ஒருபோதும் காண முடியாது என்று தான் நான் நினைக்கிறேன். அந்த அளவு வாசிப்பையும் விரிவான ஞானத்தையும் எளிமையையும் அடக்கத்தையும் உயர்ந்த பண்பினையும் கொண்ட மிகப்பெரிய மனிதன் ஏஜே கனகரட்ன போன்றோர் வாழ்ந்த ஒரு காலத்தில் நாங்கள் அங்கு பணியாற்றினோம் என்பதெல்லாம் எனக்கு உண்மையில் பெருமை தருகின்ற ஒரு விஷயம். அந்த வகையில் இந்த இந்த பல்கலைக்கழகம் உண்மையில் இந்திரபாலாலாம் அதை கட்டி எழுப்ப மிக புதுமையாக அதனை கட்டி எழுப்புவதிலே அவர் ஆற்றிய பங்கெல்லாம் சொல்லி மாளாம். பல்வேறு அவர் 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 தென்னாசிய கருத்தரங்கு என்று ஒன்றை நடத்தினார். கம்பெனியன் கோர்ஸ் என்ற ஒரு கோர்ஸை உருவாக்கி பிள்ளைகளுக்கு சகல விதங்களிலுமான கல்வி அறிவை ஊட்டுவதற்கான சகல முயற்சிகளை மேற்கொண்டார். ஒரு 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 பல்கலைக்கழகம் உருவாவதற்கு இப்ப நீங்க ஒரு லெக்சரை அப்பாயிண்ட் பண்ணீங்கன்னா அவர்கள் சும்மா ஒரு ஜாப்பை செய்து கொண்டிருப்பார்களே தவிர ஒரு பல்கலைக்கழகத்தை உருவாக்க வேண்டும், நிர்மாணிக்க வேண்டும் என்று ஒரு ஆர்வத்தோடும் அக்கறையோடும் இரவு பகலாக அவர்கள் பாடுபட்டிருக்கிறார்கள். அதில் மறுக்கல. நல்ல ஒரு டீம் அங்கே இயங்கியது. அந்த பல்கலைக்கழகத்திலிருந்து ஆரம்ப காலகட்டத்தில் அங்கே பயின்று வெளியேறவர்கள் மிக உன்னதமான பதவிகளிலே இருக்கிறார்கள். மொனாஷ் பல்கலைக்கழகத்திலே பேராசிரியர்களாக எல்லாம் போயிருக்கிறார்கள். அது ஒரு முதல் பேட்ச் என்று கூறும்போது அதிலே ஆஸ்திரேலியாவிலே ஒரு எம்பியாக இருந்து அந்த சிவா அவருடைய பேரை நான் மறந்து போனேன். ஜூட் பெரேரா ஒரு ஆங்கிலத்தில் என்று எழுதியிருக்கிறார். இவ்வாறு அந்த எந்த பல்கலைக்கழகத்திற்கும் குறைவில்லாத வகையிலே அது செயற்பட்டது. ஆனால் இந்த இவ்வளவு காலமும் அது அந்த ஆரம்ப காலங்களிலேயே அந்த பல்கலைக்கழகம் ஆரம்பித்த காலகட்டத்திலேயே இந்த அரச நெருக்கடிகளும் தொடர ஆரம்பித்தன. யாழ்ப்பாண பல்கலைக்கழகம், யாழ்ப்பாண பொது நூல் நிலையம் எரிக்கப்பட்டது. பயங்கரவாத தடை சட்டம் கொண்டு வரப்பட்டது. வீரதுங்க என்ற கமாண்டரின் தலைமையில் 1974 அளவில் 78 என்று நினைக்கிறேன், 77-78 ஆண்டு கால பகுதியில் ஜெயவர்தன அவரை முக்கிய கமாண்டராக அனுப்பி வடக்கிலே பயங்கரவாதத்தை ஒழிக்க வேண்டும், ஓராண்டிற்குள் ஒழிக்க வேண்டும் என்ற ஒரு பிரகடனத்தோடு அவர் அனுப்பப்பட்டார். அவர் 11ஆம் திகதி அவர் நியமிக்கப்படுகிறார். 13ஆம் திகதி இன்பம் செல்வம் என்ற 2 இளைஞர்கள் நள்ளிரவிலே தூக்கப்பட்டு பண்ணை பாலத்திலே சித்திரவதை செய்து தூக்கப்பட்ட காட்சி என்பது உண்மையில் யாழ்ப்பாணத்தை உலுக்கிய காட்சி என்று கூற வேண்டும். அது பல்கலைக்கழகம் போன்ற ஒரு பல்வேறு உண்மையில் அந்த யாழ்ப்பாணத்தில் இந்த இவ்வளவெல்லாம் நடைபெற்று கொண்டிருந்த போது அந்த உணர்ச்சி மையமாக யாழ் பல்கலைக்கழகம் செயற்பட்டது. அதை எதிரொலித்தது, அது பிரதிபலித்தது என்பதை நான் கூறியாக வேண்டும். வேறு பல்கலைக்கழகங்களிலே இந்த சமூகத்திற்கும் பல்கலைக்கழகத்துக்குமான உறவு இப்படி அமைந்தது கிடையாது. பேராதனை பல்கலைக்கழகம் ஒரு ஐவோரி டவர் போல இருந்தது. அதிலே பொதுமக்களுக்கும் சமூகத்திற்குமான சம்பந்தம் கிடையாது. யாழ் பல்கலைக்கழகம் அவ்வாறு அமையவில்லை. அது ஆரம்ப காலத்திலிருந்தே அது ஒரு மக்களின் குரலாக, தமிழ் மக்களினுடைய ஒரு பல்கலைக்கழகமாக, தமிழ் பொதுமக்களுக்கும் பல்கலைக்கழகத்திற்குமான நிறைந்த ஊடாட்டம் கொண்ட ஒரு பல்கலைக்கழகமாக அது இருந்தது. நாங்கள் அங்கு இருந்த காலங்களில் யாழ்ப்பாண சாதாரண பாடசாலைகளில் எல்லாம் நாங்கள் விரிவுரைகளை எடுத்திருக்கிறோம். நான் பொருளியல் நெல்லியடி போன்ற பல இடங்களிலே யாழ்ப்பாணத்திலே பல கல்லூரிகளிலே விரிவுரையாற்று இந்த இன்டராக்ஷன், பல்கலைக்கழகத்திற்கும் பாடசாலைகளுக்கும் உள்ள உறவு, பல்கலைக்கழகத்திற்கும் பொதுமக்கள் கூட்டங்கள், பல இலக்கிய கூட்டங்கள், பொருளாதார கூட்டங்கள் என்றெல்லாம் பல்வேறு இடங்களிலே இந்த பல்கலைக்கழக ஆசிரியர்கள் பங்கு பற்றி ஒரு ஒரு நல்ல நெருக்கமான ஒரு உறவு காணப்பட்டது. அது இந்த வகையில் இந்த போராட்டங்கள் நடந்த போது, பல்கலைக்கழகம் இந்த நூல் நிலையம் எரிந்த போது, அந்த மறுநாள் காலை, முதல் நாள் எரித்து விட்டார்கள், மறுநாள் காலை ராமநாதன் மண்டபத்திலே மிகப்பெரிய கூட்டம் ஒழுங்கு செய்யப்பட்டு பல்கலைக்கழக மாணவர்கள் அந்த நூல் நிலையத்தை நோக்கி ஊர்வலமாக புறப்பட்டு நான் அந்த எரித்ததை நான் புத்தகங்களோடு வாழ்போம். நான் உண்மையில் 82ஆம் ஆண்டு கைது செய்யப்பட்ட போது ஒரு வாரத்திற்கு பிறகு ஒரு மிக மோசமான சித்திரவதைக்கு பின் அவர்கள் என்னோடு நோமலாக உறவு கொண்ட போது நான் அதை கேட்டேன். இந்த லைப்ரரி எரித்தது அது அரசாங்கம் செய்திருக்கிறது, கர்ஃபியை நீங்கள் இம்போஸ் பண்ணி செய்த விஷயம், அதை நான் ஒருபோதும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு நான் சொன்ன போது அவர்களிடம் பதில் இருக்கவில்லை. ஏனில் அது அத்தகைய. எனவே ஒரு புறம் இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கெல்லாம் அமிர்தலிங்கத்துடைய கொடும்பாவியை கட்டி எரித்திருக்கிறார்கள்.
இவ்வாறு எல்லா விதமான அரசியல் களங்களுக்கும் அதே நேரம் அமிர்தலிங்கத்துக்கு ஆதரவான ஒரு கூட்டம் இருந்தது, செயல்பட்டது. ஒரு பல்கலைக்கழக மாணவரை ராணுவம் கைது செய்த போது அவரை விஜிதரன் என்று நினைக்கிறேன், அவரை விடுதலை செய்ய வேண்டும் என்று பல்கலைக்கழக மாணவர்கள் உண்ணாவிரதம் இருந்தார்கள், தொடர் உண்ணாவிரதம் இருந்தார்கள். அப்போது அமிர்தலிங்கம் பல்கலைக்கழக ஆசிரியர்களை சந்திக்க வேண்டும் என்று கூறி நாங்கள் ஒரு கூட்டத்தை அமிர்தலிங்கத்தோடு நாங்கள் ஒழுங்கு செய்திருந்தோம். அவர் வந்து சேர்ந்தார். வந்து சேர்ந்த உடனேயே சீனியர் கமாண்ட் ரூம் கதவிலே அமிர்தலிங்கத்தை வெளியேறுமாறு மாணவர்கள் நோட்டீஸ் ஒட்டியிருந்தார்கள். நான் அப்போது வெளியே வந்து பார்த்து அந்த மாணவர்களுக்கு சொன்னேன், விஜிதரனை நீங்கள் அவரை விடுதலை செய்வதற்கு நீங்கள் ஒரு உண்ணாவிரத்தை நடத்துகிறீர்கள், அது ஒரு மாணவர்களின் போராட்டம், அது நியாயமானது, அதிலே நாங்களும் கலந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அதே போல பல்கலைக்கழக ஆசிரியர்களுக்கும் தங்களுடைய மாணவர் ஒருவன், தங்களுடைய சமூகத்தை சேர்ந்த ஒருவர் சிறைப்பட்டிருக்கிறார் என்றால் அதை விடுதலை செய்வதற்கான பொறுப்பு எங்களுக்கும் இருக்கிறது. எங்களுடைய மார்க்கம் வேறானது. நாங்கள் அப்போது எதிர்க்கட்சி தலைவராக அமிர்தலிங்கம் இருக்கிறார், அவர் கூடாக ஜனாதிபதி ஜெயவர்தனர் கூடாக அந்த பிள்ளையை விடுதலை செய்வது பற்றிய பேச்சுவார்த்தைகளை நடத்துவதற்கு எங்களுக்கும் உரிமை இருக்கிறது. உங்களுடைய பாதை ஒரு உண்ணாவிரதமாக இருந்தால் எங்களுடைய பாதை ஒரு நிர்வாக ரீதியாக உயர் மட்டத்திற்கு கூடாக பேச்சுவார்த்தை நடத்துகின்ற ஒரு பேச்சுவார்த்தையை செய்வதற்கு பல்கலைக்கழக ஆசிரியர்களுக்கு உரிமை உண்டு என்று கூறிய போது அவர்கள் அதை பொருட்படுத்தவில்லை. ஆனால் பெரிய கலவரெல்லாம் நடந்தது. அதாவது அமிர்தலிங்கத்தினுடைய பாதுகாவலர் வந்து ரிவால்வரோடு வந்தால் அந்த ரிவால்வரை பல்கலைக்கழக மாணவர்கள் பறித்து கொண்டு விட்டார்கள். அது பாரதூரமான விஷயம். ஏனெனில் அரசாங்க பாதுகாவலருடைய ஒரு துப்பாக்கியை அவர் சின்ன ரைஃபிளை வச்சுக்கொண்டு அவர் கேட்ல தான் நின்றுக்கிறார். அமிர்தலிங்கத்துக்கு கூட வரவில்லை. ஆனால் ஒரு புரோட்டோகால் இருந்திருக்கும் அந்த காலத்திலே. அவர் எதிர்கட்சி தலைவர், அவரோடு ஒரு பாதுகாவலர் போது அந்த 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 துப்பாக்கி அவர்கள் பறித்த பிறகு வித்யானந்தன் தான் அப்போது உபவேந்தராக இருந்தார். அவர் அமிர்தலிங்கம் அங்கே போய் உட்கார்ந்துட்டு அந்த ரிவால்வர் வராமல் நான் செல்ல முடியாது என்று, அது நியாயமானது தான். பின்னர் அவர் பல பேச்சுவார்த்தை பின்னர் அந்த பிள்ளைகள் அதை திருப்பி கொண்டார்கள். அந்த அளவிற்கு ஒரு போராட்டங்களின் மையமாகவும் பல்கலைக்கழகம் செயற்பட்டிருக்கிறது. இருந்தாலும் இவ்வளவு 50 ஆண்டு காலம் என்பது மிக நீண்ட காலம். அந்த அந்த பல்கலைக்கழகம் தொடங்கிய காலத்தில் பிறந்த ஒரு குழந்தைக்கு இப்போது 50 வயதாயிருக்கும். இங்கே நாங்கள் கூறுகின்ற இந்த கதைகள் எல்லாம் கைலாசபதியை தெரியாதவர்கள் இருக்கிறார்கள். இந்திரபாலாவை அறியாத ஒரு இளம் தலைமுறை இன்று அங்கே உருவாகி இருக்கிறார்கள். ஆனால் அவரின் நினைவாக அல்லது அவருடைய பேரில் அங்கே ஒரு மியூசியம் அமைத்திருக்கிறார்கள். வரலாற்றுத்துறை என்பது எனக்கு மனதிற்கு நிறைவு தருகின்ற விஷயம் என்று கூறி நான் இந்த பேச்சை நான் முடித்துக் கொள்ள விரும்புகிறேன். நன்றி. நன்றி டாக்டர் நித்யானந்தன். உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்தீர்கள், வரலாற்றையும் இந்த இடத்தில் நல்ல இடத்தில் பதிவு செய்திருக்கின்றீர்கள். அடுத்ததாக டாக்டர் சுகுமார், இவர் முதலாவது மருத்துவ பீடம் அங்கு கைதடியில் இருக்கும் பொழுது தனது கல்வியை ஆரம்பித்து இப்பொழுது ஒரு ஜிபியாக சவுத் லண்டனில் கடமையாற்றி வருகின்றார். கடந்த வாரம்தான் டாக்டர் இந்திரபாலாவுடன் தனது ஒரு நாள் ஆஸ்திரேலியாவில் கலைத்துவிட்டு இந்த வாரம்தான் வந்திருக்கின்றார். ஆகவே அவரிடம் முன்னே நடந்ததையும் கலைத்து வந்திருப்பார். டாக்டர் சுகுமார், உங்களோட அனுபவங்கள், நீங்கள் ஒரு மாணவர்களின் முதலாவது மாணவர் பிரதிநிதியாகவும் இருந்தீர்கள் அந்த காலத்திலே, உங்கள் அனுபவங்கள் பெரிது. உங்களுக்கு நேரம். வணக்கம். சுருக்கமாக சில விஷயங்களை சொல்கிறேன், எனக்கு ஞாபகம் உள்ளது விஷயங்களை சொல்கிறேன். முதல் நித்தி, நன்றி உங்களுடைய இன்ட்ரடக்ஷனுக்கு. 1978 நாங்கள் எங்களுடைய மருத்துவவிடம் ஆகஸ்ட் மாதம் தொடங்கப்பட்டது. இது ஒரு அரசாங்கம் திடீரென எடுத்த ஒரு முடிவு. அந்த நேரத்தில் யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் இருந்தால் போல் 2 பல்கலைக்கழகங்களை மேலதிகமாக தொடங்குவதாக அறிவித்தார்கள். ஒன்று வடக்கில், அது யாழ்ப்பாணம், 2வது தெற்கில் கோல ருஹ்னா மெடிக்கல் ஃபேக்கல்ட்டி. இதில் ஒரு விஷயம் என்னென்றால், இப்போ 200 வருஷ பாரம்பரியம் என்று நிதி சொன்னதில் ஒரு விஷயம் இருக்கு. என்னென்னா, அதோட அந்த தொடக்க காலத்தில் டாக்டர் கிரீன், அதாவது கிரீன் ஹாஸ்பிட்டல் மானிப்பாயில் 1847 ஒரு மெடிக்கல் ஸ்கூல் இருந்திருக்கு. அது ஒரு 23 வருஷம் இருந்து மூடப்பட்டது. அதுக்கு பிறகு அந்த நேரத்தில் மூடப்பட்டது. அந்த நேரத்தில் தான் கொழும்பில் 1870
கொலம்பு மெடிக்கல் ஃபேக்கல்ட்டி ஆரம்பிக்கப்பட்டது. பிறகு பிரதனியால் 1962 ஆரம்பிக்கப்பட்டது. அப்போ நீண்ட காலத்துக்கு பிறகு புதிய மருத்துவ பீடங்கள் ஒன்றும் ஆரம்பிக்கப்படாமல் இருந்த போல் 1978 ஒரு அரசாங்கம் ஒரு முடிவெடுத்தது 2 பல்கலைக்கழகங்கள் 2 மருத்துவ பீடங்களை தொடங்குவதாக. அந்த தீர்மானம் வந்து திடீர்னு எடுக்கப்பட்டு அதுக்குரிய வளங்களோ பில்டிங்கோ ஒன்றும் இருக்கையில் அது நல்ல காலத்துக்கு கைதறி என்ற கிராமத்தில் ஒரு ஆயுர்வேதிக் பில்டிங் ஆயுர்வேதிக் படிக்கக்கூடிய ஒரு பில்டிங் ஒன்று இருந்தது, காலேஜ் ஒன்று. அதில் மருத்துவ மாணவர்களை ஒரு 70 மாணவர்களை அனுமதித்தார்கள். அந்த பில்டிங் நாங்கள் போய் பார்க்கல, அது ஒரு எம்டி பில்டிங். அதில் ஒரு ஒன்றுமே இருக்கையில் உண்மையில் தொடக்கத்தில் கொஞ்சம் சேர்ஸை தவிர டேபிள்ஸை தவிர வேறு ஒன்றும் இருக்கையில். ப்ரொஃபஸர் ஹூவர் என்றவர், அவர் கொழும்பில் பயோகெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டில் அவர் ஒரு முக்கியமான ஒரு பயணியர் என்று சொல்ல அவங்க கன விஷயங்களை செய்த ஒரு ப்ரொஃபஸர் ஹூவர் தான் முதலாக இந்த மருத்துவ பீடத்தை ஆர்கனைஸ் பண்ணி ஸ்டாஃப்ஸை ரெக்ரூட் பண்ணி எல்லாத்தையும் செய்கிறதுக்காக அனுப்பப்பட்டவர். அப்போ அவருடைய தலைமையில் தான் பல விஷயங்கள் நடந்தது கைதடியில். அது அந்த காலம் ஒரு சரியான ஒரு டிஃபிகல்ட்டான காலம். ஏனென்றால் உங்களுக்கு பலர் தெரியும், மருத்துவ பீடத்தில் பலவிதமான செக்ஷன்ஸ் இருக்குது, கணக்க டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. அதில் அந்த ஃபர்ஸ்ட் இயரில் வந்து நாங்கள் அனட்டமி, ஃபிசியாலஜி, பயோகெமிஸ்ட்ரி என்ற 3 சப்ஜெக்ட்ஸ் தான் நாங்கள் முதலாக படிக்கிறது. அதுக்குரிய உபகரணங்கள், அதுக்குரிய ஸ்டாஃப்ஸ், டெக்னீஷியன்ஸ் அதில் எடுக்கிறது பெரிய ஒரு பாடாக இருந்தது. ஆனால் முக்கியமாக நாங்கள் சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்றால், இதில் எங்களுக்கு வந்த சில விரிவியாளரும் பேராசிரியர்களும் தங்களுடைய தன்னலமில்லாது ஏதோ தமிழருக்கு உதவி செய்யணும் என்பதற்காக வந்தவர்கள். அதில் முக்கியமாக பிரதனியா யூனிவர்சிட்டியிலிருந்து பல ப்ரொஃபஸர்ஸும் லெக்சரர்ஸும் டெக்னீஷியன்ஸும் கூட அங்கேருந்து வந்தவர்கள். அப்போ அவர்களால் உண்மையில் அந்த ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ், மெடிசின்ன்றது ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ், மற்ற கோர்ஸை விட வித்தியாசமானது. அப்படியான ஒரு கோர்ஸுக்கு வந்து சேர்ந்ததும் நாங்கள் நன்றி கூற வேணும் இந்த ஸ்டாஃபை. அதில் நான் 2-3 பேரை முதல் சொல்ல வேணும் கட்டாயம். முக்கியமாக அனட்டமியில் டாக்டர் அம்பியாபதி, டாக்டர் சத்யநாதன் 2 பேரும் அதில் அந்த காலத்தில் தொடங்கினவர்கள். மற்றது ஃபிசியாலஜியில் ப்ரொஃபஸர் பரமேஸ்வரன், அவர் கனகாலமாக இருந்து இறந்து போயிட்டார். மற்றது டாக்டர் கருணாகரன், டாக்டர் சந்திரகுமார். மற்றது பயோகெமிஸ்ட்ரியில் உண்மையில் ப்ரொஃபஸர் ஹூவரால் மெயினாக எல்லா லெக்சர்ஸும் எடுத்தவர். ஒரு அருமையான ஒரு லெக்சராக அவர். நாங்கள் எல்லாரும் அதை என்ஜாய் பண்ணி அவருடைய லெக்சர்ஸாக போவோம், கேட்போம். தொடக்கத்தில் இந்த ஒரு பிரச்சனை இருந்தது எங்களுக்கு. அப்போ ஒரு அளவுக்கு எங்களுக்கு கணக்கு ஸ்டாஃப் இல்லாட்டியும் கூட நாங்கள் ஓரளவுக்கு எங்களுடைய கல்வி வந்து பாதிக்கப்படையில்லை. அப்போ அதுக்கு நான் இப்போ சொல்லலாம் காரணம், நாங்கள் பின்னோக்கி பார்த்தோம்னா 50 வருஷத்தில் நாங்கள் எங்களோட பேட்சில் அதுக்கு பிறகு வந்த இப்போ கிட்டத்தட்ட 47 பேட்ச் வந்துருக்குன்னு கேள்விப்பட்டேன். நான் கிட்டத்தட்ட 47 பேட்ச் இப்போ குவாலிஃபை பண்ணியிருக்கு. இவ்வளோ காலமும் பல நூற்றுக்கணக்கான வைத்தியர்களை உருவாக்கியிருக்கு யாழ்ப்பாணம். ஆரம்ப காலத்தில் யாழ்ப்பாணம் பல்லடத்து போகிறதே ஆக்களுக்கு ஒரு விதமான டிஸ்கிரேஷன் கூட சொல்லுவேன். நம்ம யாழ்ப்பாணத்தில் படிக்கிறது மெடிசின் செய்கிறேன்னு சொல்கிற ஆக்கள் எவ்வளோ போயிட்டு இருந்திருக்கிறோம். கொழும்பு அல்லது பிரதனியா தான் எங்களோட ப்ரீஃபர் சாய்ஸாக கூட இருந்தது. ஆனால் நாங்கள் பெருமையாக சொல்லலாம். இப்போ நாங்கள் ஒரு விட்னஸாக இருக்கிறோம். இப்போ உலகம் முழுக்க எல்லா இடம் இருக்கிறோம். யாழ்ப்பாணத்திலேயும் நாங்கள் இருக்கிறோம், இலங்கை முழுக்க வேலை செய்கிறோம். அப்போ அந்த வகையில் பார்க்க எங்களுடைய ஆக்கள் ஒரு விதத்திலும் குறைந்து வரல. பல சாதனைகளை கூட புரிஞ்சிருக்கிறார்கள் எங்களுடைய மருத்துவர்கள், யாழ்ப்பாண பல்கலைக்கழக மருத்துவர்கள். அதை நாங்கள் பெருமையாக சொல்லலாம். தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு தடவை சுட்டி காட்டாமலே உங்களுக்கு கேள்விப்பட்டிருக்கலாம். அப்போ அந்த வகையில் 50 வருஷம் இருந்து நாங்கள் ப்ரூவ் பண்ணியிருக்கிறோம். எங்களுடைய லெக்சரர்ஸ் செய்த அவருடைய தன்னலமற்ற தொண்டால் நாங்கள் நல்ல முறையில் ட்ரெயின் பண்ணப்பட்டிருக்கிறோம். எங்களோட ட்ரைனிங் எந்த விதத்திலும் குறைவில்லை. அது எல்லாருக்கும் தெரியும். புவியும் கூட ஒத்துக்கொள்வார். நிச்சயமாக எங்களோட ஜூனியர்ஸ் கன பேர் எவ்வளோ செய்யணும்ன்றது தெரியும் எல்லாருக்கும். இதில் முக்கியமாக நான் சொல்ல விரும்புகிறது வந்து, தொடக்க காலத்தில் எங்களுக்கு வந்து அந்த ஆயுர்வேதிக் மெடிசன் ஃபேக்கல்ட்டி ஆயுர்வேதிக் காலேஜில் வந்து எங்களை விட்ட போது அதுக்கு பிறகு என்ன செய்கிறதுன்றதில் ஒரு பிரச்சனை வந்திருக்கு. ஏனென்றால் புவி சொன்ன மாதிரி அந்த பில்டிங் ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக போயிட்டு எங்களுக்கு தொடக்க காலத்தில். ஃபர்ஸ்ட் 3-4 இயர்ஸும் நாங்கள் கஷ்டப்பட்டுட்டோம் உண்மையில். ஏனென்றால் அந்த ஃபர்ஸ்ட் இயர் கோர்ஸ் முடிஞ்ச பிறகு எங்கே போகிறதுன்ற ஒரு பிரச்சனை எங்களுக்கு வந்துட்டுது. அப்போ உண்மையில் அந்த பில்டிங் கட்டமான இடம் இப்போ உள்ள பில்டிங் இருக்கிற இடம் தான், அந்த ஆடியபாதம் ரோட்டில் உள்ள முழுமையாக இருக்கிற ஃபேக்கல்ட்டி. அந்த ஃபேக்கல்ட்டி கட்டுவது ஆரம்ப காலத்தில் அந்த கான்ட்ராக்டர்ஸாக வந்து நாங்கள் நினைத்தபடி செய்யலை.
அப்போ அதில் கணக்கு விதமான ப்ராப்ளம் வந்து நாங்கள் கடைசியாக போராட்டங்களில் ஈடுபட வேண்டிய ஒரு நிர்பந்தம் வந்தது. அதில் முக்கியமாக வந்து ப்ரொஃபஸர் வித்யானந்தன் அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் தான் அப்போ வைஸ் சான்சலராக இருந்தவர். அவர்கிட்ட ஆஃபீஸுக்கு முன்னால் நாங்கள் பிக்கெட்டிங் செய்ய வேண்டி வந்தது மாணவர்கள். நாள் முழுக்க அவரை வெளியில் போக விடாமல் மறைக்க வேண்டிய ஒரு துப்பாக்கி நிலை எங்களுக்கு வந்தது. ஏன்னா வேறு வழியும் இல்லை. அப்புறம் ஒரு ஊர்வலம் செய்ய வேண்டி வந்தது மெயின் கேம்பஸ்லேருந்து மெடிக்கல் ஃபேக்கல்ட்டி கேம்பஸுக்கு. இப்படி பலவிதமான போராட்டங்கள் மத்தியில் தான் அந்த கிரவுண்ட் ஃப்ளோரை ஒரு மாதிரி முடித்து தான் ப்ரொஃபஸர் கல்பகே வந்து அந்த கட்டிடத்தை திறந்து வச்சார். அந்த கிரவுண்ட் ஃப்ளோரை மட்டும்தான் திறந்து வச்சார். அந்த இயர் எனக்கு மறைஞ்சு போச்சு. அதில் நானும் பங்கு பெற்றினேன். நான் இப்போ ஸ்டூடெண்ட் ரெப்ரஸன்டேட்டிவாக இருந்தேன். அந்த நிலைமை வர்றதுக்கே பெரிய கஷ்டப்பட்டு தான் நாங்கள் கொண்டு வந்தோம். அந்த காலத்தில் நாங்கள் வந்து கிளினிக்கல் இது வந்து டீச்சிங் ஹாஸ்பிட்டல் அதுக்கு தரம் உயர்த்தப்பட்டு அதுக்குரிய எல்லாம் நிதி சொன்ன மாதிரி தான் அந்த உங்களுக்குரிய உதவிகள் துரிதமாக கிடைக்கல அரசாங்கத்திலேருந்து. எல்லாமே ஒரு போராட்டமாக தான் இருந்தது. அப்போ இருக்கிற வசதியை கொண்டு எங்களுடைய ப்ரொஃபஸர்ஸும் கன்சல்டன்ஸும் முக்கியமாக டீச்சிங் செய்த கன்சல்டன்ட் ஜெஃப்னா ஹாஸ்பிட்டல் ஆக்கள் உண்மையில தன்னலமற்று அவர்கள் எக்ஸ்ட்ராவாக எங்களுக்கு இவ்வளோ உதவிகளை செய்தவர்கள். அதை மறக்க முடியாது எங்களுக்கு அவர் செய்த உதவிகளை. அப்போ அதில் வந்து நான் உண்மையில பேர்களை சொல்கிறதா பெரிய லிஸ்டோடு இருக்குது. இருந்தாலும் சில பேர் நான் கட்டாயம் சொல்லத்தான் வேணும். அதில் முக்கியமாக ப்ரொஃபஸர் ஸ்ரீஹரன் நாளைக்கு ஒரு மீட்டிங் நடக்குது 50th இது செலிப்ரேஷன். அதில் சீஃப் கெஸ்டாக போகிற ப்ரொஃபஸர் ஸ்ரீஹரன் அவரும் முக்கியமான ஒரு ஆள். அவர் மேலே அவர் இங்கேயே ஒர்க் பண்ணியிருக்கலாம் யூகேயில். அவர் எங்களுக்காக செய்ய வேண்டும் என்று வந்து யாழ்ப்பாணத்தில் பலவிதமான வேலைகளை செய்தவர். அந்த விஷயத்தில் அவரோட கிளினிக்கல் டீச்சிங் மெடிசின் டீச்சிங் வந்து அவருடைய டீச்சிங் வந்து உண்மையில் நான் முக்கியமாக சொல்லணும். அந்த காலத்திலேயே இப்போ இங்கே யூகேயில் இருக்கிற வெளிநாட்டில் இருக்கிற ஒஸ்கி என்ற சிஸ்டத்தை உண்மையில் நினைக்கிறேன் உலகத்திலேயே முதலாக இன்ட்ரடியூஸ் பண்ணவர் ப்ரொஃபஸர் இருந்தார் எங்களுக்கு. அப்போ அப்படியான கன விஷயங்கள் எங்களோட டீச்சிங் நடந்தது. இதை பற்றி நாங்கள் உண்மையாக ரெக்கார்ட் பண்ணப்பட வேணும், ஆராயப்பட வேணும். என்ன நடந்த யாழ்ப்பாணத்தில் கணக்க மெடிக்கல் ரிசர்ச் விஷயங்கள் கூட நாங்கள் ரெக்கார்ட் பண்ண வேண்டும். இதில் நான் இப்போ இந்த நேரத்தில் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். நாங்கள் போன வருஷம் ப்ரொஃபஸர் ஸ்ரீஹரனும் நூலகம் டிஜிட்டல் லைப்ரரிகளில் படிப்பீங்க நூலகம் என்று சேர்ந்து ஒரு விதமான ஒரு ரெக்கார்டிங் ஒரு இதை ஒன்று செய்கிறோம். ஆர்கைவிங் ஒரு விஷயம் டாக்குமெண்டேஷன். அதில் நொதர்ன் மெடிக்கல் ஹிஸ்ட்ரி கலெக்ஷன்ஸ் என்று ஒரு இதை இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். அதில் நாங்கள் பல விஷயங்களை ஆரம்ப காலத்தில் மிஷனரி டைம் எங்களோட தமிழ் மரபு வைத்தியங்கள் எல்லாத்தையும் நாங்கள் ரெக்கார்ட் பண்ணுறோம். இப்போ அது ஒரு விஷயத்தை நான் இப்போ சொல்ல முடிக்கிறேன். அந்த விதத்தில் ப்ரொஃபஸர் ஸ்ரீஹரன் தான் அதை லீட் பண்ணுறார். அந்த ஒரு ரெக்கார்டிங் விஷயத்தை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இப்போ இல்லை திரும்பி வரேன். முக்கியமாக அந்த எங்களுடைய செய்த ப்ரொஃபஸர்ஸில் ப்ரொஃபஸர் சிவசூர்யா, மற்ற ப்ரொஃபஸர் ராமதாஸ் பீடியாட்ரிக்ஸ், மற்றது ப்ரொஃபஸர் சுஞா சுந்தரம் நந்தியல் சொல்லப்படுவர், மற்றது டாக்டர் சரவணன் பவன் எல்லாம் மறந்து போயிட்டோம். ஃபாரன்சிக் மெடிசனில் இவைகளெல்லாம் வந்து டாக்டர் கணேசமூர்த்தி, டாக்டர் வேர்பிள்ளை, சர்ஜன் டாக்டர் வர்மன், பெரிய ஒரு லிஸ்டோடு இருக்குது. இவை எல்லாரும் அந்த காலத்தில் உங்களுக்காக தனிப்பட்ட முறையில் தங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் பல விதமான உதவிகள் செய்தது. அதுதான் எங்களை இந்த அளவு கொண்டு வந்திருக்கு. உண்மையில் ஈவன் அந்த ஃபேக்கல்ட்டியோட எக்ஸிஸ்டன்ஸே இவையில் தாங்கி இருந்தது. அந்த ஃபேக்கல்ட்டியை கூட அந்த நேரம் க்ளோஸ் பண்ணப்பட்டிருக்கும். பிறகு கணக்கு ப்ராப்ளம் வந்தது. நாங்கள் எல்லாருக்கும் தெரியும், கேள்விப்பட்டது. போராட்டங்களும் கனவிதமான பிரச்சனைகளும் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தது. இப்படி கணக்கு ப்ராப்ளங்கள் வந்தது. இருந்தாலும் அந்த அளவுக்கு ஓரளவுக்கு அந்த கிரவுண்ட் பண்ணி அதை உருவாவதுக்கு ஆரம்ப காலத்தில் காரணமாக இருந்த இந்த மக்கள் ஸ்டாஃபை நாங்கள் மறக்க முடியாது. நிச்சயமாக நாங்கள் எல்லாரும் நாங்கள் போற்ற வேணும், தமிழர்கள் போற்ற வேணும். அவரோட சாக்ரிஃபைஸோடு தான் அந்த வேலையை செய்தவை. பிறகும் கனவே செய்திருக்கணும். அது ஒரு வேறு விஷயம். நான் தனியாக இந்த ஃபர்ஸ்ட் பேட்சை பற்றி தான் நான் காய்க்கிறேன். எங்களோட பயணியர்ஸ் சொல்கிற ஃபர்ஸ்ட் பேட்சை பற்றி தான் நான் இப்போ காய்க்கிறேன். இதில் இன்னொரு டீனை பற்றி நான் சொல்லி முடிக்க வேணும். டாக்டர் கருணாசுந்தரம் வந்து இங்கேருந்து வந்த சிங்கப்பூர்லேருந்து வந்த ஒரு அனாட்டமிஸ்ட், இன்டர்நேஷ்னல் ஃபேமஸான அனாட்டமிஸ்ட். அவர் வந்து எங்களுக்கு டீனாக ஒரு ஃபியூ இயர்ஸ் வேலை செய்தவர். அதையும் நான் இப்போ முக்கியமாக சொல்ல வேண்டிய விஷயம் இருக்குது. இதில் அடுத்த விஷயம் வந்து நான் இந்த ஏராளமான மருத்துவத்தை உருவாக்கி அதில் முக்கியமாக நான் சொல்ல வேண்டியது இந்த சமுதாய மருத்துவத்துறை கம்யூனிட்டி மெடிசின் வந்து யாழ்ப்பாணத்தில் நொதர்ன் ப்ராவின்ஸில் பலவிதமான வேலைகளை செய்திருக்குது, இப்போவும் செய்து கொண்டிருக்கு. அதில் டாக்டர் சிவராஜா ஒரு முக்கியமானவரால் அதில் ஈடுபாடு. நந்தி ப்ரொஃபஸர் சிவஞானசுந்தரம் ஆரம்ப காலத்தில் கணக்க வேலைகள் செய்தவர். போர்க்காலத்திலையும் கனவிதமான உதவிகள் இந்த இப்படி ஒரு மருத்துவ பீடம் ஒன்று இருந்தபடியால் அதோட உள்ள ஸ்டாஃபும் ஸ்டூடெண்ட்ஸும் வந்து இவ்வளோ விஷயங்களில் ஈடுபட்டிருக்கிறோம். அதில் முக்கியமாக நான் இப்போ சொல்லலாம், நாங்கள் இந்தியன் ஆர்மி டைமில் கூட
புவிக்கு ஞாபகம் இருக்கும். நாங்கள் மொபைல் யூனிட் ஒன்று ரன் பண்ணினாங்க. அதெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ், எங்களோட மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ், ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இவ்வளோ பேர் எங்களுக்கு நோர்த் முழுக்க நாங்கள் ட்ராவல் பண்ணினாங்க, இவ்வளோ செய்கிறாங்க. இப்போ அப்படியான விஷயம் இப்போ கணக்கும் பல நடக்குது. இப்போ எனக்கு சில தெரியாது, இருந்தாலும் செய்கிறார்கள். நான் நன்றி கூறுறோம். இது முக்கியமாக நான் சொல்ல வரேன் என்றால், இப்படி ஒரு யூனிவர்சிட்டியில் இருந்தது, யூனிவர்சிட்டியில் மெடிக்கல் ஃபேக்கல்ட்டி ஒன்று இருந்தது. எங்களோட மக்களுக்கு அது பெரிய ஒரு லாபமாக இருந்தது உண்மையில். அது நித்தி சொன்ன ஒரு விஷயம். நானும் அந்த காலத்தில் இருந்தனால் இந்த அரசியல் தொடர்பான விஷயங்களை பற்றி நான் பார்த்தேன்னா, அதில் அந்த நேரத்தில் எங்களுக்கு ஞாபகம் இருக்கும், மக்களும் அரசியல் ஆக்களும் எல்லாம் ஒரு இணைந்த ஒரு போராட்டத்தில் ஈடுபட்ட ஒரு நிலைமை ஒன்று இருந்தது. யாழ் பல்கலைக்கழகம் தனியாக பல்கலைக்கழகம் மட்டுமாக இல்லாமல் மக்களோடையும் அது இணைந்து இருந்தது. அந்த ஒரு நிலைமை ஒன்று நாங்கள் நிச்சயமாக ஞாபகப்படுத்தலாம். இதில் நான் முக்கியமாக இவ்வளோ தான் சுருக்கமாக நான் சொல்ல விரும்புகிறேன். இது நான் ஒரு ப்ரிப்பேர்டான இதனில் பெருசாக நான் யோசிக்கையில். அப்போ அந்த வகையில் நான் சொல்லிக்கொடுறேன். கடைசியாக நான் நித்தி சொல்ல விஷயத்தில் ஒன்று நான் அட் பண்ண விரும்புகிறேன். ப்ரொஃபஸர் சிவத்தம்பியும் நான் நினைக்கிறேன் ப்ரொஃபஸர் லூதர் ஜெயசிங்கத்தையும் நாங்கள் இதில் மறக்கக்கூடாது. அவைகளும் ஒரு முக்கியமான ஆளுமைகள் ஜெஃப்னா யூனிவர்சிட்டியில் அந்த காலத்தில் இருந்த ஆக்கள் நான் சொல்லி முடிக்கிறேன். நன்றி. நன்றி டாக்டர் சுகுமார். நீங்களும் ஆரம்பால வரலாற்றை ஒரு நல்ல முறையில் எடுத்து கூறியிருக்கின்றீர்கள். நாங்கள் மற்றவரிடமும் போவோம். அடுத்ததாக உண்மையில டாக்டர் புவிநாதன் முன்னா படித்ததால அவர் சொன்னதுக்கேயுமே உண்மைதான். அதாவது நான் கூட சொல்ல தேவையில்லை. நாங்கள் தான் இப்போ டாக்டர் சுகுமார் சொன்ன மாதிரி அவை ஃபர்ஸ்ட் தொடங்கினாக்கள். நாங்கள் போய்க்க தான் இந்த ஃபேக்கல்ட்டி வந்து ஃபுல்ஃபில் பண்ணது. 5வது பேட்ச் நாங்கள். இப்போ நாங்கள் டிரெக்டாக நாங்கள் திண்ணவெளிக்கு போனாங்க. நாங்கள் கைதிக்கு போகல. எங்களுக்கு தான் முதல் பேட்ச் திண்ணவெளிக்கு முதலாவது போக தொடங்கினது. போய் நாங்கள் உண்மையா இந்த டாக்டர் சுகுமார் சொன்ன மாதிரி இந்த ட்ரைனிங் எங்களுக்கு வந்தது. அது உலகத்தில் எங்கேயும் கிடைக்காதுன்னு நினைக்கிறேன் நான். அந்த மாதிரி தான் எங்களுக்கு ட்ரெயின் பண்ணப்பட்டது அங்கே வச்சு. அதனால தான் எங்களால் எல்லா நாட்டிலையும் ஒழுங்காக வேலை செய்யக்கூடிய இருக்குது. எங்களால் இப்பயும் எங்களை ரெஸ்பெக்ட் பண்ணுற ரீசன் வந்து எங்களோட கிளினிக்கல் ட்ரைனிங் வந்து ஸ்ரீலங்காவில் முக்கிய ஜப்னால எங்களுக்கு கிடைச்ச ட்ரைனிங் வந்து ஒரு இடத்துலையும் இல்லைன்னு சொல்லலாம் நாங்கள். ஒன்று மற்றது டாக்டர் சுகுமார் சொன்ன மாதிரி அந்த அங்கே இருக்கிற டீச்சர்ஸ் என்ன டெடிக்கேஷன் தான் முக்கியமாக இருந்தது. அவங்கள வருத்தி அவை எங்களுக்காக வேண்டி எங்களை டீச் பண்ணணும், எங்களை ஒழுங்காக இது பண்ணணுன்றதுக்காக வேண்டி எங்களுக்கு கிளாஸ் எல்லாம் எடுத்துட்டு இருந்தவை. மற்றது டாக்டர் சுகுமார் இன்னொன்று மென்ஷன் பண்ணவர், நாங்கள் வந்து மொபைல் கேம்ப் செய்தாங்க. டாக்டர் சுகுமாராக லீட் பண்ணணும் அந்த டைமில் பர்டிகுலர்ஸோடு. அப்போ நான் மற்ற டாக்டர் புவி கனவேர் வந்து அவரோட சேர்ந்து எல்லாம் தீவு எல்லா இடம் போய்க்கொண்டாங்க. ஸோ அது பெக்கல் யூனிவர்சிட்டி வந்து மக்களோட சேர்ந்து மக்களோட சலசபையிலையும் அந்த செய்தினாங்க. நாங்கள் ஈவன் நாட்டில் எவ்வளோ பிரச்சனை வந்தது எங்களுக்கு. நாங்கள் நினைக்கிறேன் 8 to 9 years நாங்கள் செய்யணும். 5 வருஷத்தில் முடிக்க வேண்டிய கோர்ஸை நாங்கள் 8 yearsக்கு மேலே முடித்தோம். 9 years தான் முடிச்சிடாங்க நாங்கள். ஆனால் நாங்கள் வேஸ்ட் பண்ணல, ஒரு நாள் நாங்கள் வேஸ்ட் பண்ணல. தொடர்ச்சியாக நாங்கள் படிப்பில் அந்த தொடர்ச்சியாக நாங்கள் இந்த சோசியல் சர்வீஸ் செய்த நாங்கள் தான். அதே டைமில் படிப்பை நாங்கள் இதையும் மெயின்டைன் பண்ணாங்க நாங்கள். மற்றது வேறு சொல்கிறதுக்கு போய் ஆல்ரெடி காவ வேண்டிட்டீங்க கூடுதலான இது. டாக்டர் சுகுமாரன் காவ வேண்டிட்டீங்க மெடிக்கல் ஃபேக்கல்ட்டியை பொறுத்தவரையில். டாக்டர்களுக்கு சான்ஸ் கொடுக்கலாம் போவீங்க. தேங்க்ஸ் சார். ரஞ்சித், நீங்கள் இப்போ அன்மியூட் பண்ணிட்டு கதைக்கலாம். இப்போ அன்மியூட் பண்ணுவீங்க. இந்த இடத்துல எனக்கும் ஒரு சந்தர்ப்பம் தர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் நீங்கள் இந்த பல்கலைக்கழகத்தை பற்றி சொன்னீர்கள். 2 பேர் முதல்ல கதைச்ச 2 பேரும் சாரும் நித்யானந்தன் சாரும் நீங்களும் சொன்னீர்கள். ஆனால் அதுல சில விஷயங்கள், முக்கியமான விஷயங்கள் விடுபட்டு போயிருக்கின்றன. நாங்கள் தான் ஃபர்ஸ்ட் பேட்ச். அப்ப எங்களுக்கு ஹிஸ்டரி தெரியும். ஜப்னா யூனிவர்சிட்டி ஓபன் பண்ணப்பட்ட அன்று நாங்கள் இருந்த நாங்கள். அப்ப அதனுடைய கஷ்டப்பட்ட நாங்கள், எங்களுடைய துயரங்கள், துன்பங்கள், நாங்கள் பட்ட அனுபவங்கள், அதோடு நீங்கள் இப்ப டாக்டர் சுகுமார் சொல்லிக்கல சொன்னார் இப்படி எங்களுடைய எங்களுடைய மெடிக்கல் ஃபேக்கல்ட்டி தோன்றி வந்து அதனுடைய கஷ்டங்கள்னு சொல்லி. ஆனால் அது வர்றதுக்கு ஆரம்ப காலமாக இருந்தது சயின்ஸ் ஃபேக்கல்ட்டியினுடைய வெற்றி. அதை பற்றி சொல்றது அந்த பெருமக்களுடைய பெயர் இங்கே சொல்லப்படவில்லை. ஆனால் இது முழுமையான வெற்றி அடைந்ததாகாது. ஆனபடியா எனக்கு ஒரு சுருக்கமாக கொஞ்சம் நேரம் தந்தீர்கள். ஆனால் நான் அதை விவரமாக எடுத்து சொல்லுவேன். டைம் சிவா, உங்களுக்கான டைம். இதுல எல்லாருக்குமான பகிர்வு தான் இது. நாங்கள் ஒதுக்கவில்லை. எனக்கு ஒரு சந்தர்ப்பம் தந்தீங்கன்னா நான் அதை சொல்லி இருந்தால் அதை கவனிச்சு கொண்டிருக்க மன வருத்தமாக இருந்தது. மிக முக்கியமாக பல்கலைக்கழகத்துக்காக தங்களை அர்ப்பணித்த சில பெருமக்களுடைய பெயர்கள் சொல்லப்படவில்லை. உங்களோட டைம், நீங்க சொல்லுங்க. நான் 1974 சோதனை எடுத்தினாங்க. சார் சொல்லிக்க சொன்னார் அது தமிழ் மாணவர்களுடைய ஒரு புறக்கணிப்புக்காக
யாழ் பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்டது என்று. உண்மையிலே அது அப்படி அல்ல. ஏனென்றா நாங்கள் அந்த வேதனையை அனுபவித்த நாங்கள் 71ஆம் ஆண்டிலிருந்து தரப்படுத்தல் என்ற முறை திட்டத்தை கொண்டு வந்து ஒரு ஒழுங்கற்ற முறையிலே அந்த தரப்படுத்தல் அமுல்படுத்தப்பட்டது. பதீதுன் மஹ்மூத் என்பவர் திட்டமிட்டு தமிழ் மக்களுடைய கல்வியை வேறறுக்க வேண்டும் என்பதற்காக திட்டமிட்டு அதை செயல்படுத்தினார். அது மட்டுமல்ல, உங்களுக்கு தெரிய காரணம் இருக்காது, சேருக்கும் அது தெரிஞ்சிருக்க நியாயம் இல்லை. எங்களுடைய பாடசாலைகளிலே, உயர் கல்வி கற்பித்த பாடசாலைகளிலே இருந்த ஆசிரியர்களை இடம் மாற்றினார். யாழ்ப்பாணத்திலே இருந்து, அவர்கள் கனகாலமாக யாழ்ப்பாணத்தில் கல்வி கற்பிக்கின்றார்கள், அவர்களை இடம் மாற்றி யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில், உதாரணத்துக்கு ஹிந்து காலேஜில் ஒழுங்காக படிப்புக்கிறதுக்கு ஆட்கள் இல்லை, ஆர்டி காலேஜில் அப்படியே டீச்சர்ஸ் எல்லாரையும் அப்படியே மாற்றினார். யாழ்ப்பாணத்துல அந்த வேற்றுமை வந்தது மட்டுமில்ல, லாங்குவேஜ் பேசிஸ் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் பேசிஸ் தரப்படுத்தல கொண்டு கட் பண்ணினார். கொழும்பு கேம்பஸ்ல இருந்த தமிழ் ஃபேக்கல்டி, சயின்ஸ் ஃபேக்கல்டியில தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லாமல் பண்ணப்பட்டார்கள். அந்த நேரத்துல தான் நாங்கள் 74 சோதனை எடுத்து, 74 ஏப்ரல்ல சோதனை எடுத்தினாங்க. சாரி, மன்னிக்க வேண்டும், 73 சோதனை எடுத்தினாங்க. எங்களுக்கு அட்மிஷன் வந்துடுது டிசம்பர்ல. ஆனால் கொழும்பு கேம்பஸ்ல இல்லையென்றார்கள், பிறகு கட்டுப்பித்தேன்னு சொன்னார்கள், இல்லைன்னு சொல்லிவிட்டார்கள். பிறகு வேற எங்கேயோ முரட்டு வேலைன்னு சொன்னார்கள், இல்லைன்னு சொல்லிவிட்டார்கள். மற்ற யூனிவர்சிட்டி ஆட்கள் போய்விட்டார்கள். நீங்கள் 108 பேர் சொன்னீர்கள், நாங்கள் 104 பேர், சிங்கள ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 27 பேர், நாங்கள் மிச்சாக்கள். எங்களுக்கு இடம் இருக்கவில்லை. அந்த நேரத்திலே தான் பரமேஸ்வரா கல்லூரியையும் ஜப்னா காலேஜையும் இணைத்து பல்கலைக்கழகமாக யாழ்ப்பாணத்தில் உருவாக்கப்பட்டது. மற்றது நீங்கள் தலைவர் பேசிக்க சொன்னீங்கள், 2வது பேட்சிலே தான் ஜப்னா காலேஜில் சயின்ஸ் ஃபேக்கல்டி தொடங்கப்பட்டது. அப்படியா இல்ல, நாங்கள் ஃபர்ஸ்ட் பேட்ச், நாங்கள் ஜப்னா காலேஜில் ஆட்லி ஹாலில் தான் எங்களோட லெக்சர்ஸ் நடக்கும். ஃபர்ஸ்ட் இயர்ல டியூட்டோரியல்ஸுக்கு மட்டும் நாங்கள் இங்க வருவோம், திருநெல்வேலிக்கு வருவோம். எங்களோட லெக்சர்ஸ் வட்டுக்கோட்டையில தான் நடக்கும். ஹாஸ்டலும் அங்கதான் இருந்தது. அது மிக முக்கியமான காரணம். ஆனால் எங்களோட ஃபர்ஸ்ட் பேட்ச்ல பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி செய்யறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஏன்னா அதுக்குரிய லேபோரட்டரி இல்லை. அந்த நேரத்துல புத்தகங்கள் காணாதபடியால எங்களுக்கு இங்கிலீஷ் மீடியத்தை கனகசுவாதி அவர்கள் எங்களுக்கு விளங்கப்படுத்தி இங்கிலீஷ் மீடியத்தை இன்ட்ரோடியூஸ் பண்ணார். அது எங்களுடைய வாழ்க்கையில மிக பெரிய வெற்றிகளுக்கு உறுதுணையாக இருந்தது. பிறகு நீங்கள் இந்த அர்ப்பணிப்பை பற்றி சொன்னீர்கள். கைலாசபதி, கனக சபாபதி, இந்திரபாலன். இதுல பார்த்தீங்கன்னா கனக சபாபதி கைலாசபதிக்கும் இந்திரபாலாவுக்கும் எவ்வளவோ சீனியர். அவர் பேராதனையில தனக்கென்று ஒரு பெயரை நிலைநாட்டி கொண்டவர். மேத்தமெட்டிக்ஸ்ல ப்ரொஃபசர் இலியஸர் கொஞ்ச காலம் கிளம்பி யூனிவர்சிட்டி போட்டு அப்புறம் வெளியில போயிட்டார். கனக சபாபதி தொடர்ந்து பேராதனையில இருந்து தனக்கென்று ஒரு பெயரை நிலைநாட்டி கொண்டவர். நான் எவ்வளவோ காலத்துக்கு பிறகு, நான் இங்க இங்கிலாந்துல உயர்கல்வி துறையில இருக்கிறேன். இங்கே ஒரு ப்ரொஃபசர் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ் ஃப்ரம் யூனிவர்சிட்டி ஆஃப் வேல்ஸ், நான் 88ஆம் ஆண்டு நான் அவரோட கதை கேட்கல. அவர் கைலாசத்தை பற்றி இவ்வளவு உயர்வாக பேசுகிறார் என்றால் இன்றைக்கும் என்ற மனதிலே இருக்கிறது. அப்பேற்பட்ட ஒரு பேராசான் பேராதனையை விட்டுட்டு யாழ்ப்பாணத்துக்கு வந்து யாழ்ப்பாணத்துல பல்கலைக்கழகத்தை தொடங்குறேன். அவரோட சேர்ந்து நின்ற சில ஆசிரியர்கள், வரதராஜ பெருமாள் நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம், எங்களுடைய சோமசுந்தர புலவர் அவருடைய பேரன், அவர் வந்தவர். இந்த நேரத்திலே டாக்டர் பாலன் செல்லையான்ற ஒரு பேரை நான் உங்களுக்கு சொல்ல வேணும். அவர் ஜப்னா காலேஜில் இருந்து போட்டு ஸ்காலர்ஷிப்ல ஸ்டான்ஃபோர்டுக்கு போயிருந்தவர். பிஹெச்டி முடிச்சு போட்டு ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில அங்கிருந்து அவர் லெக்சர் பண்ணி கொண்டு கேட்கல. இங்கே ஜப்னா காலேஜ் டேக் ஓவர் பண்ணப்பட்டது. ஆனால் திரும்பி வந்து ஜப்னா யூனிவர்சிட்டியில ஜாயின் பண்ணி டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை கிரியேட் பண்றார். அவர் வந்திருக்காவிட்டால் ஜப்னா யூனிவர்சிட்டியில ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ற டிபார்ட்மெண்ட் நிறுவப்பட்டிருக்கவும் முடியாது, அந்த உயரத்தை தொட்டிருக்கவும் முடியாது. முழு யூனிவர்சிட்டிஸ்களையும் ஜப்னா யூனிவர்சிட்டி இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அந்த நேரத்தில் நாங்கள் ஜப்னா கேம்பஸ் முழு யூனிவர்சிட்டியிலேயும் எங்களுடைய டிபார்ட்மெண்ட் தான் இந்த டொப்பா இருந்தது. அதுக்கு ஒரு காரணம் பாலன் செல்லியா. ஆகவே டாக்டர் கனகசுபாவதி, ப்ரொஃபசர் கனகசுபாவதி, அவர் டாக்டர் அல்ல, டாக்டர் பாலன் செல்லியா, இந்த 2 பெருமக்களுடைய பெயரையும் நான் இந்த நேரத்துல விசுவாசத்தோட பதிவு செய்ய விரும்புகிறேன். அதுக்கு பிறகு கனகசுபாவதி அவர்கள் எங்களுடைய 3ஆம் ஆண்டு நாங்கள் படிக்க தொடங்குற நேரத்துல காலமாகிவிட்டார். அவருடைய பர்சனல் இன்ஃபுளுன்ஸ்ல, கனகசுபாவதியோட பர்சனல் இன்ஃபுளுன்ஸ்ல எத்தனையோ பேரை கொண்டு வந்து எங்களுக்கு லெக்சர் பண்ண வச்சார். டாக்டர் காமினி செல்வரட்னான்னு சொல்லி பேராதனையில ப்ரொஃபசர் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸா இருந்தவர். அவரெல்லாம் அவருடைய ஸ்டூடெண்ட்ஸ்.
எங்களுக்கு வந்து லெக்சர் பண்ணார்கள். மாணிக்க இடக்காடர் என்று சொல்லி கைலாசபதிய மாமனார், அவர் வேர்ல்ட் பேங்க்ல இருந்தவர், அவர் வந்து எங்களுக்கு விசிட்டிங் லெக்சரா வந்தார். இப்படியாக பல முயற்சிகளை எடுத்து நீங்கள் டாக்டர் சுகுமார் சொன்னீங்க டெடிகேஷன் ஆஃப் த லெக்சரர்ஸ். கண்ணுக்கு முன்னால கண்டோம் பெருமக்கள். டாக்டர் இந்திரபாலா அவருடைய பெரும் முயற்சியினாலே ஆர்கியாலஜியில தொடங்கி வரலாற்றுத்துறை இன்றைக்கு மகாவம்சத்தை சேலஞ்ச் பண்ணக்கூடிய அளவுக்கு எங்களுடைய யாழ்ப்பாண பல்கலைக்கழக வரலாற்றுத்துறை மாணவர்கள் சாதனை படுத்திருக்கார். அவர்கள் எங்களுடைய ஜூனியர்ஸ் பரமு புஷ்பரட்னமாக்கல், மற்றது ஆனக்கோட்டையில் நடந்த அகழ்வாய்வு, கந்தரோடையில் நடந்த அகழ்வாய்வு எல்லாம் இந்திரபாலா அவர்களுடைய தலைமையிலேயும் அல்லது அவருடைய வழிகாட்டிலையும் நடத்தப்பட்டு இன்றைக்கு மகாவம்சத்தை சேலஞ்ச் பண்ணக்கூடிய அளவுக்கு அவர்கள் ஆர்டிஃபெக்ட்ஸையும் எடுத்து எவிடன்ஸையும் எடுத்து வைத்திருக்கிறார்கள். அதே மாதிரி சயின்ஸ் ஃபேக்கல்டி, அந்த சயின்ஸ் ஃபேக்கல்டி இந்த வெளியில வந்த மாணவர்கள் ஒவ்வொரு துறையிலையும் they have proved compared to Peradeniya or Columbia University, our students are far superior. I'm saying this with pride. அதுக்கு பிறகுதான் ஒவ்வொன்றாக ஜெஃப்னா யூனிவர்சிட்டியில ஃபேக்கல்டி வர தொடங்கினாலும் ஆனாலும் மாற்றாந்தாய் மனப்பான்மையோடைய எங்களுடைய பல்கலைக்கழகம் பாதிக்கப்பட்டது. ஆனால் எங்களோட வந்து சேர்ந்த மாணவர்கள், சிங்கள மாணவர்கள் மிகவும் அண்டர்ஸ்டாண்டிங் உள்ளவர்கள். அவர்கள் திரும்பி போன இடத்துல, I'm talking about the science faculty students, they always talked so high and they also marked their position in the country's history. They have reached really the top. நாங்கள் கனபேர் 83 ரைட்ஸுக்கு பிறகு வெளியில வர வேண்டியதா போச்சு. ஆனா though we were scattered all over the world, we have strived and we have done our best. So நான் டாக்டர் பாலன் செல்லியா என்ற பேரை சொன்னேன். அதுக்கு முன்னால ப்ரொஃபசர் கனஸ்வாதி என்ற பேரை சொன்னேன். கனஸ்வாதி மறைந்த பிறகு ப்ரொஃபசர் தர்மரட்னம் வந்தார். அவரை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், ப்ரொஃபசர் தர்மரட்னம். அதுக்கு பிறகு கனகாலத்துக்கு பிறகு நான் அதில் இருக்கவில்லை, ப்ரொஃபசர் துரைராஜா. எஸ், அவருடைய பெயரும் இங்க மென்ஷன் பண்ணப்பட வேண்டும். கனகசபாவதி வந்து இங்க எங்களுடைய பல்கலைக்கழகத்துக்கு வந்த பிறகு ஊற்று இதழின் ஒரு ஆசிரியர் பொறுப்பை எடுத்து யாழ்ப்பாணத்திலே அந்த அறிஞர்களுடைய படைப்புகளை வெளிக்கொண்டர வேண்டும் என்பதற்காக பெரும் பாடுபட்டார். இப்படியாக இந்த பெருமக்கள் செய்த சிந்தனை, அவர்களுடைய சிந்தனையின் காரணமாக, அயராத உழைப்பின் காரணமாக யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் பல தடைகளை தாண்டி இன்றைக்கு நிமிர்ந்து நிற்கிறது, சாதனைகளை படைத்துக் கொண்டிருக்கிறது, தொடர்ந்தும் சாதனைகளை படைக்கும் என்று நம்புகிறேன். வாய்ப்புக்கு நன்றி. நன்றி டாக்டர் சிவா. நீங்கள் மிகவும் ஆணித்தரமாக சயின்ஸ் ஃபேக்கல்ட்டியின் வளர்ச்சியையும் ஈடுபாடுகளையும் மிகவும் ஆணித்தரமாக நன்கு விளங்கப்படுத்தியிருக்கிறீர்கள். வரலாற்றை பதிவு செய்ததற்கு மிக்க நன்றி. சொல்லட்டா? இல்லை, நான் சிவாவுக்கு நான் சொல்ல, நான் மன்னிக்க வேணும் வேண்டாம். நாங்கள் எங்களோட துறையை விட்டு மற்ற துறையை பற்றி காய்க்க முடியாதபடியாக நான் காய்க்கல. ஆனால் எனக்கு தெரியும், சில பேரோட எனக்கு தொடர்பு இருக்கிறபடியாக நீங்கள் சொல்ல 100% நான் ஏற்றுக்கொள்கிறேன். என்னென்றால் ப்ரொஃபஸர் தர்மன் நீங்கள் நம்ப மாட்டீங்க, நான் அவரோட காய்ச்சி நான் இப்போ 3 வீக்ஸுக்கு முதல் நான் ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று செய்கிறோம். அப்போ அதில் அவரோட நேர காய்ச்சி நான் சரிதானே. மற்ற ப்ரொஃபஸர் இந்திரபாலவை நான் டேர்ன்ற கிழமைக்கு முதல் ஆஸ்திரேலியாவில் மீட் பண்ணி அவரோட ஒரு நாள் முழுக்க அவரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணினேன். என்னென்னால் அவையான விஷயங்களை நாங்கள் ரெக்கார்ட் பண்ணுறோம், எங்களோட நூலகம் சார்பில் அந்த வேலையை நான் செய்கிறேன். ஸோ அது நீங்கள் பெருமையாக நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த இடத்துல நீங்கள் சொன்னது, நான் சயின்ஸ் ஃபேக்கல்டி ஸ்டூடெண்ட், ஆனால் இந்திரபாலாவை நாங்கள் கண்டது என்னுடைய வாழ்க்கையில நான் செய்த பூர்வ ஜென்ம புண்ணிய பலன் என்று நான் நம்புகிறேன். அப்படிப்பட்ட ஒரு பெருமனிதர். அதை நாங்கள் அவருடைய பிப்ளியோகிராஃபி கூட நான் இப்போ செய்திருக்கிறேன். அவர் எழுதின விஷயங்கள் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கு. அவர் ஒரு இந்த விஷயத்தை நான் ஒன்று சொல்லலாம், அவர் நல்ல ஒரு இதொன்று செய்கிறார். அவருடைய மெமோ அரண்டு எழுதி கொண்டிருக்கிறார் இப்போ. அப்போ அது கெதியில வலிவர் அரசியல் எங்களோட முழுக்க எங்களோட வரலாறு தொடர்பான மெமோ அரண்டு எழுதி கொண்டிருக்கிறார். அதையும் சொல்லலாம். இது வேறு ஒரு இடத்துல இதை பற்றி கூட காய்க்கணும். நாங்கள் இது சந்தர்ப்பம் இல்லை. தேங்க்யூ நீங்கள் அந்த விஷயங்களை சொன்னதுக்கு. நல்லது. ஒரு எதிர்பாராத விதமாக மற்ற ஃபேக்கல்ட்டி ஆக்கங்களும் வரக்கூடியதாக இருக்கின்றது. வேறு யாராவது உங்களோட அனுபவங்களை பதிவு செய்கிறால் பதிவு செய்யலாம், இல்லாட்டி கேள்விகள் இருந்தால் கேட்கலாம். வணக்கம், நான் விசாகன். வணக்கம் விசாகன். இந்த ஹிஸ்டரியை பற்றி ஒரு சொல்லிக்கல என்னுடைய பங்களிப்பை நான் சொன்னால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நாங்கள் யாழ்ப்பாண வட்டுக்கோட்டை யாழ்ப்பாண பல்கலைக்கழக அண்டர் கிராஜுவேட் செக்ஷன்ல இருந்து 14 பேரோட தான்
எங்களுடைய யாழ்ப்பாண பல்கலைக்கழக வரலாறு ஆரம்பிக்குது. மன்னிக்காம விஷா, நீங்கள் உங்களோட வீடியோவை ஆன் பண்ணுவீங்கன்னா நல்ல நினைக்கிறேன். மற்றவர்களுக்கும் உங்களோட ஃபேஸ் தெரிஞ்சால் நல்ல 7 மணி நேரம். யா, நல்லதா? ஓகே. இந்த யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் ஆரம்பிக்கிறதுலேயே வட்டுக்கோட்டை ஜப்னா காலேஜில் அண்டர் கிராஜுவேட் செக்ஷனில் இருந்த 14 பேர் ஓட தான் இந்த பல்கலைக்கழகம் ஆரம்பிக்குது. அந்த அதன் முதலாக கைலாசபதி பிரசிடண்டாக இருந்தவர், இந்திரபாலா ஹியூமனிட்டிஸ் ஃபேக்கல்டி டீனாக இருந்தவர். இவர்களுடைய முழு முயற்சியால் தான் படிப்படியாக இது வளர்ந்ததை நான் கண்கூடாக கண்டேன். எனக்கு அதிகம் பேச முடியாத பயத்தில் ஒரு பெரிய ஒரு கணினி ஆப்ரேஷன் செய்திருக்கிறது. ஆனால் இந்த நேரத்தில் எனக்கு சொல்ல வேணும் போல இருந்தது. ஆனவழியாக தான் சொல்கிறேன். இந்த 14 பேரோட தான் இந்த ஜப்னா யூனிவர்சிட்டியின் ஆரம்பம் என்று சொல்லி இதில் நாங்கள் மறக்க முடியாது. இதையும் ஒருக்கா பதிவு சொல்வது நல்லது. நன்றி. நல்லது. உங்களோட பதிவுக்கு வேறு யாராவது இனி உங்களோட யாழ் பல்கலைக்கழகத்தில் படித்தவர்கள் இருந்தால் உங்கள் பதிவுகளை பதிவு செய்யலாம். செய்யலாமோ? என்னுடைய பேர் ஆனந்த விஜயன். நான் 81ஆம் ஆண்டு தான் நான் சயின்ஸ் ஃபேக்கல்டி என்டர் பண்ணினேன். அதுக்கு முதல் நான் 80ஆம் ஆண்டு A-level எடுத்து போட்டு 1.5 வருடமாக வீரேஸ்வரியில் ஒரு பத்திரிகையாளராக சேர்ந்தேன். ஏண்டா அப்போது அந்த பழைய சிலபஸுக்கும் புது சிலபஸுக்கும் இடையில ஒரு வழக்கு நடந்தது. அதனால எங்களோட பல்கலைக்கழக அனுமதி பிற்போடப்பட்டது. அப்ப 81 செப்டம்பர்ல தான் எனக்கு என்ட்ரன்ஸ் கிடைச்சது. அப்ப அந்த நாள்ல இருந்து நான் படிச்சு முடிக்கும் வரையும் ஒரு நாங்க படிச்சு முடிப்போமோ என்று தெரியாத நிலைமைதான் படிச்சுனாங்க. முதல் எங்கட ஒரு அப்ப மாணவர் சபையும் பவர்ஃபுல்லா இருந்தது. ராஜநாயம் என்பவர் தான் எனக்கு தலைவரா இருந்தவர். அப்ப நான் வீரேசல்ல இருக்கும்போதுதான் இந்த பொது நூலகம் எரிக்கப்பட்டது. நான் அப்ப பத்திரிகையில அதுகளை பற்றி எல்லாம் எழுதியிருக்கிறேன். அதை வச்சுக்கொண்டு அப்ப நாங்கள் நான் சயின்ஸ் ஃபேக்கல்டியா இருந்தாலும் நாங்கள் எல்லாரும் பங்கு பெற வேணும்னு சொல்லி ராஜநாயம் என்னோட கொஞ்சம் நெருக்கமா இருந்தவர். அப்ப கூப்பிட்டு அந்த நாங்கள் யாழ் நூலகத்துக்கு புத்தகங்கள் சேகரிக்க வேணும், திருப்பி வாங்க வேணும் என்பதற்காக நாங்கள் ஒரு பெரிய ஒரு நிதி உதவி கோரி நாங்கள் வீடு வீடாக சென்று அப்ப ஒவ்வொரு டீமா பிரிச்சு ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொரு குழுக்களாக சென்று நாங்கள் வீடு வீடாக நிதி சேகரித்து கொண்டு கொடுத்து அதை வச்சு தமிழ்நாட்டிலும் வேற வேறு இடங்களிலும் சேர்த்து புத்தகங்கள் அவர்கள் ஆர்டர் பண்ணி பிறகு அந்த யாழ் நூலகத்துக்கு அன்பளிப்பு செய்தார்கள். அது எனக்கு இன்னும் நல்ல ஞாபகமாக இருக்கின்றது. அதற்கு பிறகு அந்த ரெஃபரண்டம் ஒன்று வந்தது. இந்த பிரசிடென்ட் தன்னுடைய ஆட்சி காலத்தை நீட்டிக்கிறதுக்கு ஜே.ஆர். ஜெயவர்தனா. அப்ப அதுக்கு எதிராக நாங்கள் குரல் கொடுக்க வேண்டிய ஒரு நிலைமையும் இருந்தது. அதுக்கும் நாங்கள் வீடு வீடாக சென்று கன்வெர்ஸ் பண்ணினோம், அதுக்கு எதிராக வாக்களிக்க வேண்டும். அதுக்கு பிறகும் எங்களுடைய விரிவுரைகள் நடந்தாலும் அடிக்கடி ஏதோ ஒரு விதத்துல இடையூறுகள் வந்த வண்ணமே இருந்தன. அப்ப எனக்கு நல்ல ஞாபகம், 2 தடவைகள் 3 நாட்கள் நாங்கள் உண்ணாவிரதம் இருந்தோம். அந்த மெயின் பில்டிங்க்கு முன்னால ராமநாதன் பிளாக்குக்கு முன்னால பந்தல் போட்டு உண்ணாவிரதம் இருந்து பிறகு வேற தலைவர்கள் தலையீடு செய்து தாங்கள் விடுவித்து தருவதாக கூறி நாங்கள் அந்த உண்ணாவிரதங்களை கைவிட வேண்டி வந்தது. அதன் மூலமாக மாணவர்கள் விடுவிக்கப்பட்டதும் உண்டு, விடுவிக்கப்படாமல் போனதும் உண்டு.
அதுக்கு பிறகு முக்கியமானது, நான் 2ஆம் வருடம் அந்த பரீட்சை அடுத்தடுத்த நாள் எங்களுக்கு பரீட்சை. நாங்க ரிவிஷன் வீக்ல இருக்கிறோம், வீட்டுல இருந்து படிக்கிறோம். படிச்சு ஒரு நாள் நடிச்சாமம் படிச்சு கொண்டிருக்கிறோம், சத்தம் கேக்குது, துவக்கச்சூடுகள். அப்ப எங்களுக்கு இது துவக்கச்சூடோ இல்லது அங்கே வெடிசுட்டமோன்னு கூட தெரியாத நிலைமையில இருந்து போட்டு, அப்ப அதுக்கு பிறகு எங்கும் ஒரு அமைதியான ஒரு இது இருந்து, ரோட்டுகள் எல்லாம் ஒரு அமைதியா இருக்க எங்களுக்கு ஒரு யோசனை வந்து நாங்கள் லைட் எல்லாத்தையும் நூத்து போட்டு படுத்துட்டோம். அடுத்த நாள் தான் கேள்விப்பட்டோம் 13 ஆமி திறந்த வேண்டும். அங்கட பல்கலைக்கழகத்துக்கு பக்கத்துல தான் அது நடந்தது. அதுல என்னோடு படித்த 2 மாணவர்கள் அதுல பக்கத்துல சிவகங்கா ராஜா மாஸ்டர் அவருடைய வீடும் அதெல்லாம் இருந்தது, அவர் அதுல இருந்தவர். அப்ப அவர் எல்லாம் அருந்தப்பு. ஏனென்றா அடுத்தடுத்த நாள் எல்லாம் பெரிய சூடுகள் நடந்த, வீடு வீடாக தேடி. இப்ப இதுகள் எல்லாம் திகிலூட்டும் அனுபவங்கள். அந்த நேரத்துல நாங்கள் கூட எங்களுக்கு எங்களோட முன் வீட்டுல இருந்த ஒரு வயது பெண்மணி வந்து சொன்னா, தம்பியவே உங்க இல்லாதீங்க, சுட்டு கொண்டு வராங்க, ஓடுங்க. எங்களுக்கு எந்த பக்கத்தால ஓடுறோன்னு கூட தெரியா, கேட்டு கேட்டு ஓடி நாங்கள் ஒருபடி தப்பினோம். நாங்க பிள்ளையா ஓடி இருந்தோம்னா நாங்களும் அவர்களுக்கு ஆகப்பட்டிருக்க வேண்டிய நிலைமை வந்திருக்கு. அப்படி இப்ப அதுக்கு பிறகு கூட எனக்கு எத்தனையோ தரம் ஆபத்துகள், இந்த ஆமி வந்து பல்கலைக்கழகத்தை சூழ்றதும், மாணவர்கள் போராடுறதும், நாங்கள் ஊர்வலம் போனது, எத்தனையோ விஷயங்களுக்கு எல்லாம் எனக்கு இப்ப பசுமரத்தாணி போல இப்ப திருப்பி வருது. இப்ப அப்படி இருந்தும் நாங்கள் ஒருபடி அங்கிருந்து படிச்சு வெளியேறினது இன்று அதன் பயனை அனுபவிக்கிறேன். விஞ்ஞானத்துறையில நான் இருந்து இப்ப சொற்ப காலத்துக்கு முதல் நான் வேற வேலை எடுத்தாலும் விஞ்ஞானத்துறையில நான் எடுத்தாலும் 30 வருடங்களாக பணியாற்றி பெறதுக்கு ஒரு அத்திவாரம் விட்டது. அதுக்கு அங்க இந்த டெடிகேட்டட் ப்ரொஃபசர்ஸ் அண்ட் லெக்சரர்ஸ் ஐ ஹேவ் டு மென்ஷன். ப்ரொஃபசர் மகேஸ்வரன் மிகவும் முக்கியமானவர். அவரோடு நான் சில வேளை போய் வாதாடி இருக்கிறேன். இருந்தாலும் அவர் அனுதாபத்தோடு சிலதுல கேட்பார், சிலதுல முரண்பட்டு இருப்பார். அப்படி இருந்தாலும் அவரால் தான் அந்த கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் இன்றைக்கும் அவரிடம் படித்த மாணவர்கள் உலகளாவிய ரீதியில அவரையும் அவருடைய வைஃப் ராஜேஸ்வரி மகேஸ்வரன் அவர் 2 பேரையும் எல்லாரும் இந்த ஞாபகம் வச்சு புலமை பரிசில்கள் அதுகள் எல்லாத்துக்கும் அவர்கள் இந்த கெமிஸ்ட்ரி கிராஜுவேட்ஸை ஊக்குவிச்சு வெளிநாடுகளுக்கு போய் இன்று அவைதான் அந்த பள்ளிக்கூடத்துக்கு எத்தனையோ விதமான உதவிகள் செய்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நான் பார்த்தேன்னா வெளிநாட்டுல இருந்து கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டுக்கு ஸ்பெக்ட்ரோஃபோட்டோமீட்டர்ஸ் அப்படி 2-3 கருவிகள் கூட அனுப்பி இருக்கிறோம். அப்படியான ஒரு தொகை மாணவர்கள்லாம் இப்ப நாளைக்கு ஐடோனோ நீங்கள் எத்தனை பேர் வர்றீங்களோ தெரியா, நாளைக்கு இங்கே ஒரு ஒன்று கூடல் நடக்க இருக்கின்றது. 700க்கும் மேற்பட்டவர்கள் வருவார்கள் என்று எதிர்பார்க்கிறோம். அதற்கு ஒரு சஞ்சிகையும் இந்த 50 ஆண்டு கால நிகழ்வுகளை பற்றி அவற்றை உள்ளடக்கிய ஒரு சஞ்சிகையும் வெளியிடுகிறோம். ஆனா இப்ப இதுல இதற்கு முன்பு பேசினவர்கள் சொன்ன பல விஷயங்கள் எங்களுக்கு தெரியாம போய்விட்டது. இருந்தாலும் அதில் எத்தனையோ விடயங்களை அடக்கி இருக்கிறோம். அந்த சஞ்சிகை இந்த 50 ஆண்டு காலங்களில் இந்த பள்ளிக்கூடம் இந்த பல்கலைக்கழகம் என்னென்ன பிரச்சனைகளுக்குள்ளால தப்பி பிழைச்சு வந்து இன்றைக்கு தலை நிமிர்ந்து நிற்கிறதுக்கு அந்த சஞ்சிகையில நாங்கள் பல விஷயங்களை உள்ளடக்கி இருக்கிறோம். நாங்கள் இன்னும் பல பேரை எங்களுக்கு தொடர்பு கொள்ள இல்லாம இருந்தது என்ற இது ஒரு புது முயற்சி என்றதால, இருந்தாலும் எங்களால் ஏழுமானவரை அந்த சஞ்சியை வெற்றிகரமாக கொண்டிருக்கிறோம். நாளைக்கு தான் தெரியும் அது என்ன, மற்றவர்கள் பார்த்து அவர்கள் தான் சொல்ல வேணும் அதை பற்றி. உங்களை நாளைக்கு இணையமாக சந்திப்பேன் என்று எதிர்பார்க்கிறேன் பலரை. மற்றும்படி அந்த பல்கலைக்கழகத்துல அன்றைக்கு எங்களோட படித்தவர்கள் இன்றைக்கு ஸ்ரீ சத்மூர் ராஜா ப்ரொஃபசர், அவர் எனக்கு 2 வருஷம் சீனியரா இருந்தவர். அப்ப அவர்களோட எல்லாம் அடாபடாண்டு காய்ச்சவர்கள் எல்லாம் இன்று இந்த பல்கலைக்கழகத்தை வழி நடத்துகிறார்கள் என்று பார்க்கும்போது எனக்கு நல்ல சந்தோஷமா இருக்குது. அப்படியால் இந்த பல்கலைக்கழகம் இன்னும் முன்னேறவனும். இன்னும் ஒரு விடயம் நான் கொஞ்சம் மனவருத்தமா இருந்தேன். நாங்கள் எந்த இதுக்காக நாங்கள் சயின்ஸ் ஃபேக்கல்ட்டியை விரும்பினோமோ
இப்ப சயின்ஸ் ஃபேக்கல்டியின் இன்டேக் குறைஞ்சிருக்கான். அது ஒரு துரதிர்ஷ்டவசமான ஒரு விஷயம். ஏனென்றால் வேற பல்கலைக்கழகங்களும் வந்திருக்கின்றன. அதோடு யாழ் மக்களும் எங்களோட தமிழ் மக்கள் பொதுவாக வேற துறைகளில் நாட்டங்கள் காட்டுகிறார்கள். யாழ்ப்பாணத்துல படிச்ச என்ன பிரயோசனம் நினைக்கிறாங்க. அப்படியான ஒரு நிலைமை இருக்கக்கூடாது. ஏனென்றால் இட்ஸ் அ வேர்ல்ட் கிளாஸ், ஐ மீன் சயின்ஸ் ஃபேக்கல்டியில இருக்கிற எல்லா அகடமிக்ஸும் வெல் ட்ரெயின், வெரி கேப்பபிள், அண்ட் வி ஹாவ் ஆல் த ஃபெசிலிட்டிஸ் தேர், ரைட்? அதை எடுக்கிறதும் விடுறதும் எங்களை பொறுத்து. அந்தபடியில நாங்கள் எல்லாரும் ஒருங்கிணைஞ்சு இந்த பல்கலைக்கழக எதுக்காக போராடினாங்க, இந்த பல்கலைக்கழகத்தை எடுத்தோமோ அதை ஞாபகப்படுத்திக்கணும். அதை பயன்படுத்த விட்டால் அது எங்களுடைய துரதிர்ஷ்டம். ஒரு தமிழ் பல்கலைக்கழகம் உருவாக வேண்டும் என்று அந்த 50களில் அந்த நாள்ல இருந்து போராடி அப்படி ஒரு பல்கலைக்கழகம் உருவாகி அந்த பல்கலைக்கழகம் இப்பொழுது ஒரு முழு தோற்றம் பெற்றிருக்கின்ற நிலையில அதுல இருந்து எடுக்க வேண்டிய நன்மைகளை பெறாமல் வேறு துறைகளை நாடி எங்கள் சமுதாயம் போறது கொஞ்சம் ஒரு துரதிர்ஷ்டவசமான ஒரு நிலைமை. அதை நாங்கள் மக்களுக்கு அந்த விழிப்புணர்வை கொண்டு வரணும். இந்த சயின்ஸ் ஏனென்றால் என்னை பொறுத்தவரையில விஞ்ஞானத்தின் பொற்காலத்தில் இருக்கின்றோம். நாங்கள் விஞ்ஞான துறையில் எத்தனையோ விதமான நவீன கண்டுபிடிப்புகளும் தொழில்நுட்ப அபிவிருத்திகளும் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த நேரத்துல நாங்கள் யாழ்ப்பாண யூனிவர்சிட்டியில சயின்ஸ் படிக்காமல் இருக்கிறது ஒரு பெரிய ஒரு துரதிர்ஷ்டவசமான நிலைமை. அது தற்காலிகம் என்றுதான் நான் நினைக்கின்றேன். ஏனென்றால் இந்த போர்க்காலம் முடிஞ்சு இப்ப திருப்பி மறுமலர்ச்சி ஏற்படுவான்னு வர்றபடியா பல பேருக்கு அந்த கன்ஃபியூஷன் இருக்கு. நான் நினைக்கின்றேன் நாளடைவில் மறுபடி யூனிவர்சிட்டியில சயின்ஸ் ஃபேக்கல்டி இந்த பெருமை இன்னும் நிலைநாட்டப்படும் என்று சொல்லி முடிக்கின்றேன். தேங்க்யூ. நல்லது விஜய். நானும் நாளை உங்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வர இருக்கின்றேன். டாக்டர் நித்யானந்தனும் அந்த கட்டுரை ஒன்று அவர் எழுதியிருக்கின்றார் அந்த மலருக்கும். ஆகவே நல்லதாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். உங்கள் மலர் வழியிடும் நாங்கள் அதை பார்த்து கொண்டிருக்கின்றோம். வேறு யாராவது உங்கள் கருத்துக்களை இந்த இடத்தில் பதிய அல்லது இவரிடம் கேள்விகள் கேட்க இருந்தால் டாக்டர் புவி, நான் நான் யாழ்ப்பாணம் யூனிவர்சிட்டியில படிக்கவும் இல்லை. நான் சில கருத்துக்களை உங்களோடு பரிமாற விரும்புகிறேன். சகோதரர் நித்யானந்தன், சுகுமார் எல்லோரும் மிகவும் சுவையான அனுபவங்களையும் ஒரு பல்கலைக்கழகத்தை உருவாக்கும் பொழுது ஸ்பெஷலி போர்க்காலத்தில் அரசியல் தலையீடுகள் எல்லாம் இருந்த காலத்திலே இப்படியாக ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு பல்கலைக்கழகத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணி இவ்வளவு காலம் வந்திருக்கின்றது. எத்தனையோ பேர் இதில் நன்மை அடைந்திருக்கின்றீர்கள். அப்படி பார்க்கும் பொழுது யாழ்ப்பாணத்தில் எம்மால் இப்படி ஒரு இதை செய்யக்கூடியதா இருந்தது விட்டு பெருமை அடைகின்றேன். எங்களது சகோதரர் விஜய் ஆனந்தன் கூறினார் சயின்ஸ் ஃபேக்கல்டி என்று. ஆனால் நீங்கள் கூறினீர்கள் பாஸ்கரன் அவர்கள் இந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இதுவரைக்கும் மிகவும் உறுதுணையாக இருந்தார் என்று. அவர் ஜெஃப்னாயின்ல படித்தவர், நானும் ஜெஃப்னாயின் ஓல்ட் பாய். அவர் ஒரு ஆர்ட்ஸ் கிராஜுவேட். ஸோ சயின்ஸ் படிச்சுத்தான் முன்னோரோடு இல்லை, ஆர்ட்ஸ் படித்தவர்களும் பல காரியங்களை சாதித்திருக்கிறார்கள். நான் இதை குறை கூறுவதற்காக சொல்லவில்லை. ஆனால் எந்த ஒரு துறையிலும் நீங்கள் கூட, நான் அநேகமாக சொல்வது என்னென்றால், I talk about 3 things, 3D. That means you should have discipline, dedication and determination. நீங்கள் ஆர்ட்ஸ் படிச்சிருக்கலாம், சயின்ஸ் படிச்சிருக்கலாம், என்ஜினியரிங் படிச்சிருக்கலாம், என்னவும் படிச்சிருக்கலாம். ஆனால் உங்களுக்கு இந்த ஆர்வம், டெடிகேஷன் அண்ட் டிட்டர்மினேஷன் அண்ட் டிசிப்ளின் இருக்கும் என்றால் நீங்கள் என்னத்தையும் சாதிக்க முடியும் என்பது என்னுடைய தாழ்மையான அபிப்பிராயம். Anyway, wish you all the best for 50 years of for establishing this university. யாழ்ப்பாணத்தில் இப்படி ஒரு இதனது. இன்னொரு கருத்தையும் சொல்ல விரும்புகிறேன். பதியுதீன் மஹமூத் வந்த சமயம் சில தவறுகள் நடந்திருக்கின்றது தான், இல்லை என்று இல்லை. நானும் 7ஆம் வகுப்புல ஜெஃப்னா ஹிந்து கோச்சில் போய் சேர்ந்தனால் பிகாஸ் அங்கே வரதராஜ பெருமாள் என்ற ஒரு நல்ல ஒரு ஆசிரியர் இருந்தவர், மேத்ஸ்ல நல்ல இது. அப்ப என்னுடைய
பேரண்ட்ஸ் பிரதர்ஸ் எல்லாம் சஹா, என்னுடைய பேர் சாதவன், சஹா ஜெஃப்னா போக வேண்டும், அங்கே படித்து ஒரு என்ஜினியரா வர வேண்டும் என்று அங்கே அனுப்பினார்கள். ஆனால் அன்பார்ச்சுனேட்லி 69ல எனக்கு யூனிவர்சிட்டிக்கு ஒரு பாடம் ஏதோ சின்ன ஒரு இதால எனக்கு என்ஜினியர் ஃபேக்கல்ட்டி போக முடியாமல் போயிட்டது. அதற்கு பிற்பாடு நான் இங்கிலாந்துல வந்து என்னுடைய பட்டதாரி படிப்பை என்ஜினியரிங்ல முடிச்சது அண்டி. நீங்க சொன்ன மாதிரி நான் வந்து படித்த காலத்திலே ஒரு ரூமுக்குள்ள இருந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சது, இரவிரவா வேலை செய்வது, பார்ட் டைம் ஜாப்ஸ் அப்படி எல்லாம் செய்துதான் இங்க படித்து முன்னுக்கு வரக்கூடிய இருந்தது. இப்பொழுது நான் ஒரு கவுன்சிலரா இருக்கிறேன். அதுக்கு முதல் ஐ வாஸ் ரீஜனல் டைரக்டரா இருந்தேன் நான் ஏசியா பசிபிக் ரீஜனுக்கு, இந்த எரிக்சன் அப்படியான கம்பெனிகள் எல்லாம். இதுக்கெல்லாம் என்ன பொறுத்தவரை எனக்கு உதவி புரிந்தது நான் சொன்ன அந்த 3D தான். இந்த டிசிப்ளின், டிட்டர்மினேஷன், டெடிகேஷன் இருந்தால் நாங்கள் என்னத்தையும் சாதிக்க முடியும். இது போல எத்தனையோ யூனிவர்சிட்டியில நாங்கள் கட்ட முடியும், எல்லோரும் ஒன்றாக ஒன்றிணைந்து இதை செய்ய முடிந்தார். சோ இதுதான் என்னுடைய தாழ்மையான அபிப்பிராயம் என்று கூறிக்கொண்டு நன்றி கவுன்சிலர் குமார். நான் ஆமோதிக்கிறேன். எனக்கு இந்த ஆர்ட் ஃபேக்கல்டின்ற மகிமை அங்க இருக்கும் வரையும் புரியவில்லை. வெளிநாடுகளுக்கு வந்த பிறகும் இந்த ஆர்ட் ஃபேக்கல்டியில படித்தவர்களோடு பழங்குற பிறகுதான் எனக்கு நாங்கள் சில விஷயங்களை மிஸ் பண்ணிட்டோம் அந்த நாள்ல. ஏனென்றால் நாங்கள் விஞ்ஞான பீடத்துல அடிக்கடி நாங்கள் விரிவுரை மாறினால் பிறகு செய்முறை, அது முடிஞ்சோடனே பின்னேரத்துல போய் லைப்ரரியில புத்தாங்கள் ரெஃபரன்ஸ் புக் எடுத்துக்கொண்டு போறது, அப்படியான ஒரு வாழ்க்கை இருந்தது. அப்ப இந்த மற்ற பீடங்கள் மாணவர்களோட நாங்கள் சேர்ற பழகிற வாய்ப்புகள் குறைவாக இருந்தது. இருந்தாலும் அந்த கலை பொதுவா என்ன மினக்குன்னா ஒரு மெனக்குறை, அந்த கலைகளை நாங்கள் அப்ப அறிய பழக எங்களுக்கு அந்த சந்தர்ப்பங்கள் கிடைக்கவில்லை. நாங்கள் ஏதோ நாங்கள் மட்டும்தான் படிக்கிறோம்னு நினைச்சு கொண்டிருந்தோம். ஆனா இங்க வந்த பிறகு தெரியுது கலைப்பீட மாணவர்கள், கலை அதில் கற்றவர்கள் எல்லாம் எவ்வளவு நீங்கள் சொன்ன மாதிரி எத்தனையோ துறைகள்ல லீட் பண்ணி கொண்டிருக்கிறோம். நன்றி. நன்றி. நான் எனது அனுபவத்தையும் சொல்லலாம் நினைக்கின்றேன். நாங்களாம் அந்த அகலம் கடுமையான காலத்தில் யாழ் பல்கலைக்கழகத்தில் படிக்கிறாங்கன்னு நினைக்கின்றேன். நான் 1982ஆம் ஆண்டு கொழும்பு பல்கலைக்கழகத்துக்கு மருத்துவத்துக்கு தெரிவு செய்யப்பட்டு ஒரு 83ஆம் ஆண்டு ரைட்ஸோட யாழ் பல்கலைக்கழகத்துக்கு வந்து அங்கு பல போராட்டங்களை நடத்தி சாமர உண்ணாவிரதம் அந்த போராட்டம் நாங்கள் தான் ஆரம்பித்து அது முதலாவதாக நடத்தப்பட்டு அங்கு நல்லாலம் எங்களுக்கு மருத்துவக்கூடம் இருந்தபடி எனக்கு இடம் கிடைத்தது. மற்றும்படி இன்ஜினியரிங் ஃபேக்கல்ட்டியில இருந்து வந்து அப்படி இருந்த அவர்களுக்கெல்லாம் ஒன்றும் கிடைக்கவில்லை. அவர்களுக்கான பீடம் இருக்காதபடியினால் மற்றது டென்டிஸ்ட்ரி அப்படியானவர்கள் எல்லாம் அப்படியே ஒரு விடுதலை இயக்கங்களில் சேர்ந்து அப்படியே போனது தான் கனவேற்ற முடிவாக இருந்தது. அப்படி மீண்டவர்கள் பின்னர் 83ஆம் ஆண்டுக்கு பிறகுதான் அங்கே கலவரங்கள், ஆமீன் நட்டூழியங்கள், மற்றது எல்லா இயக்கங்களும் வளர தொடங்கிய காலங்கள் யாழ் பல்கலைக்கழகத்தில் தான். ஆகவே அந்த நேரம் ஒரு இயக்கங்களுக்கு இடையிலான பிரச்சனைகள் எல்லாத்தையும் நாங்கள் பார்த்திருந்தோம். பின்னர் இந்தியன் ஆர்மி வந்து இந்தியன் ஆர்மி இதுகள் பார்த்திருந்தோம். அந்த புறம்படிதனுக்குள்ள அந்த நேரம் பிரபாகரன் இருக்கிறேன்னு சொல்லி அதுக்குள்ள இந்தியன் ஆர்மி ஒரு நாள் முடியப்புறம் வந்து அப்படியே எல்லாம் பரஷூட்டில் வந்து அங்கே அவ்வளோ பேரும் கொல்லப்பட்டார்கள். அந்த நேரம் நாங்கள் எல்லாம் போய் மண்மூட்டைகள் அடிக்கிறோம் பல்கலைக்கழகத்துக்குள்ள எல்லாம். அந்த ஞாபகங்கள் பழைய ஞாபகங்கள் இப்பொழுது வருகின்றது. எங்கேயும் அந்த ஆரம்ப சுகாதாரங்கள் நிலையங்களை அமைத்து மற்றது ஃபர்ஸ்ட் எய்ட் கிளாஸ்கள் ஊராக எல்லாம் பழகினது எங்களோட பேட்சை சேர்ந்தது தான் கூடுதலாக சொல்லலாம். எங்களோட பேட்சை சேர்ந்த ஒரு மருத்துவ மாணவர் சுடப்பட்டிருந்தார் ஒரு குழுவினால். அவர் அறந்தப்பாக தப்பி சிகிச்சை வைத்து அவர் இப்பொழுதும் மருத்துவராக வேறொரு நாட்டில் பணிபுரிகின்றார். அப்படி பல கஷ்டங்களை எமது அந்த எங்கட காலம்தான் பார்த்தது. அந்த நேரம்தான் டாக்டர் சிவகுமார் சொன்ன மாதிரி பிரபலமான வைத்தியர்கள் எல்லாரும் இருந்தவர்கள் எல்லாரும் அன்பார்ச்சுனேட்லி அந்த நேரம் நாட்டை விட்டு வெளியேற வேண்டிய சூழ்நிலை இருந்தது. பிரெயின் ட்ரெயின் எல்லாம் அந்த காலகட்டத்தில் நடந்ததால தான்
யாழ் பல்கலைக்கழகம் அந்த நேரத்தில் கீழே போக வேண்டிய வந்தது. எங்களுக்கெல்லாம் படிப்பிக்கிறதுக்கு பெருசாக லெக்சரர்ஸ் ப்ரொஃபஸர்ஸ் இருக்கேன். எங்களுக்கு இருந்த ப்ரொஃபஸர்ஸ் ப்ரொஃபஸர் ராமதாஸும் ப்ரொஃபஸர் சிவசூர்யா மட்டும்தான் அந்த நேரம். அவ்வளோத்துல தான் யூனிவர்சிட்டி இருந்தது. அவர்களோட டெடிகேஷன் மறக்க முடியாதது. ஆகவே பல கஷ்டங்கள் துன்பங்களால் வந்த நாங்கள் எல்லாத்தையும் நின்று பிடித்ததும் எங்களுக்கு எங்கேயும் போனாலும் வேலை செய்யக்கூடியதாக இருக்கிறது. வேறு யாராவது கலைக்க இருந்தால் எங்களை யாழ் பல்கலைக்கழகத்தின் இந்த 50 வருடங்களாக நடந்த டாக்டர் நித்யானந்தன், நீங்கள் சொல்லலாம், நீங்கள் ஒரு சமூக சிந்தனையோட பார்த்தால் இந்த யாழ் பல்கலைக்கழகம் எவ்வாறு அந்த வடக்கு பிரதேசத்தின் வளர்ச்சிக்கு, ஒரு கல்வி பொருளாதார வளர்ச்சிக்கு எவ்வாறு வித்திட்டு இருக்கின்றது. இப்பொழுது நான் முதல் சொல்லியிருந்தேன் 4000 டாக்டர்ஸ் இருந்தாலும் பலர் வெளிநாட்டை போயிட்டார்கள். அங்கே வைத்தியசாலைகளிலே பெருசாக வைத்தியர்கள் இல்லாத தட்டுப்பாடு தான் இருக்கின்றது. ஆகவே எவ்வாறு அந்த பல்கலைக்கழகம் இந்த வளர்ச்சியும் அதன் ப்ரொடக்ஷன்ஸ் என்று சொல்லலாம் அவர்கள் மாணவர்களை வளர்த்து விட்டது, எவ்வாறு இந்த தற்போதைய பொருளாதார நிலைகளில் எவ்வாறு ஆதிக்கத்தை செலுத்துகிறது என்று சொல்லுங்கள். நல்லது டாக்டர் புவி. உண்மையில் இந்த ஜெஃப்னா பல்கலைக்கழகம் உருவான விஷயம் அப்படி பல்கலைக்கழகம் உருவாக்கப்படக்கூடாது. அப்படி செய்யறது ருகுணா கேம்பஸை போய் பார்த்தீர்கள் என்றால் என்ன ஒண்டர்ஃபுல் ஆர்கிடெக்சர், என்ன அழகான யூனிவர்சிட்டி, எத்தனை கோடி ரூபாயில் அதை கட்டியிருக்கிறார்கள். அப்படித்தான் ஒரு பல்கலைக்கழகம் உருவாக வேண்டும். நீங்கள் ஏற்கனவே இருக்கிற ஒரு செகண்டரி ஸ்கூல் பரமேஸ்வரா காலேஜில் போய் அந்த போர்டை மாற்றி இது பல்கலைக்கழகம் என்று சொல்லி அங்கே இன்னொரு பெரிய காலேஜ் ஜெஃப்னா காலேஜ், அதில் ஒரு லெபார்டரி எடுத்து இது பல்கலைக்கழகம் உலகத்தில் அப்படி பல்கலைக்கழகம், நீங்கள் ஒரு செகண்டரி ஸ்கூல்களின் அழிவிலே ஒரு பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்டிருக்க கூடாது. அதுல நான் அந்த 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 அது சும்மா செய்யாது. அப்படி பல்கலைக்கழகங்கள் உருவாக்கப்படுவதில்லை. சும்மா அது என்ன நியாயம் என்று அப்படி இல்லை. எனவே எனக்கு அந்த உருவாக்கத்திலேயே எனக்கு ஐயங்கள் இருக்கின்றன. அது ஒரு அரசியல் ரீதியாக செய்யப்பட்டது என்றாலும் அவ்வளவு கஷ்டங்களுக்குள்ளே யாழ்ப்பாணத்து அங்கே வந்து சேர்ந்த பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள் அந்த அர்ப்பணிப்பு, ஒரு நேஷனல் யூனிவர்சிட்டி என்றதை அவர்கள் கூறி உருவாக்கினார்கள் தான். அதெல்லாம் ஒரு உண்மையிலே யாழ்ப்பாணத்திற்கு ஒரு ஒரு முக்கியமான ஒரு எக்ஸ்போஷராக இருந்தது என்று சொல்ல வேண்டும். 1977 ஒரு முறை கொழும்பிலே தமிழர்கள் தாக்கப்பட்ட போது பல்கலைக்கழகத்திலே பிரச்சனையாக இருந்தது என்றில் பல்கலைக்கழகத்திலே சிங்கள மாணவர்கள் நிறைய இருந்தார்கள். ஆனால் பல்கலைக்கழகம் உண்மையில் அவர்கள் முழுவதும் பல்கலைக்கழகத்திற்குள்ளே முடக்கப்பட்டார்கள். வெளியிலே எதுவும் தாக்கப்படக்கூடுமா எனில் ஜெஃப்னா ஸ்டேஷன்ல ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து இறங்குபவர்கள் காயங்களோடு வந்து இறங்குகிறார்கள். இங்கே ஒரு கொதிய நிலை ஒன்று யாழ்ப்பாணத்திலே காணப்பட்டது. அப்ப அவர்கள் உடனடியாக நினைப்பது இந்த யாழ் பல்கலைக்கழகத்தில் இருக்கிற சிங்கள மாணவர்களை என்ன செய்யலாமா என்று அந்த நிலை காணப்பட்ட போது இந்த பிள்ளைகள் எல்லாம் கேம்பஸ்ல இருக்கிறார்கள் இதுல. ஆனால் அவர்கள் தங்கியிருந்த வீடுகளில் இருந்த தமிழ் தாய்மார்கள் விஜயசுந்தர 2ஆம் ஆண்டு கரைப்பீடம் என்று சொல்லி வாசலை கொண்டு வந்து வாசலில் நின்ற காட்சியை நான் பார்த்தேன். அத்தகைய அந்த அவர்கள் சிங்கள மாணவர்களுடைய பெயர்களை சொல்லி எந்தெந்த ஆண்டுகளிலே அவர்கள் படிக்கிறார்கள் என்று கூறி அவர்கள் சாப்பாடு கொண்டு வந்து அத்தகைய ஒரு நல்லுறவும் ஒரு நேஷனல் யூனிவர்சிட்டியாக அது நல்லா ஃபங்க்ஷன் பண்ணியது. எங்களுடைய மாணவர்களுக்கு இப்ப யாழ்ப்பாணத்தில் இருந்தாலும் கூட சிங்கள மாணவர்களோடு கூடிய ஒரு உறவு. இப்ப சிவானந்தன் இங்க இருக்கிறார், அந்த ஜூட் பேரா எல்லாம் மிக நல்ல பிள்ளைகள் அந்த அங்க இருந்தவர்கள். எனவே ஒரு விஷயத்தை நான் சொல்லலாம் என்றால் சார், 22 பேர் ஜூட் பேராவில் இருந்தவர்கள். அவர்கள் பல்கலைக்கழகத்திலிருந்து கிட்டத்தட்ட 2.5 மைல் தூரத்தில் இருந்தவர்கள் மாட்டுப்பட்டு விட்டார்கள். இப்ப அவர்களை மீட்டு கொண்டு வாரதுக்கு நேவி வெளிக்கிட்டது. இப்ப நேவி வெளிக்கிட்டால் அங்க போனா பிரச்சனை வரும்னு சொல்லி போட்டு நான் ப்ரொஃபசர் இந்திரபாலாத்து கிட்ட எனக்கு ஒரு சான்ஸ் தாங்கோ, நான் போய் கூட்டிக் கொண்டு வரேன் என் பேட்ச்மேட்ஸ் சரி என்று சொல்லி ஒரு சோமசெட் கார்ல போய் அங்க எடுத்துக்கொண்டு அவர்களை கூட்டிக் கொண்டு வரைக்கும் நீங்க சொன்ன அந்த இன்சிடென்டால என்ன கோடாலியால வெட்டினார்கள். அந்த கார் கதவை நான் 22 பேரை ஒரு காருக்குள்ள போட்டு நான் அந்த கார்ல இதுல மூளைக்குள்ள என்ன கோடாலியால வெட்டினவன் ஒரு 12 வயது படியன். அந்த படியனுடைய தமக்க சீலை இல்லாமல் யாழ்ப்பாணத்துல அன்றைய காலமே ட்ரெயின்ல வந்து இறங்கினவள். அவ்வளவு உணர்ச்சி பூர்வமான நிலைமையில தான் நாங்கள் தப்பிக்கொண்டு வந்து அந்த சிங்கள மாணவர்கள் நன்றி மறக்கவில்லை. பிறகு சன்சோனி கமிஷன் நடந்த பொழுது சுமணபால கொழும்பிலே இருந்து வந்து சாட்சி சொன்னார்.
எங்களை தமிழ் மாணவர்கள் காப்பாற்றினார்கள். எங்களுக்கு யாழ்ப்பாணத்தில் ஒரு விதமான தாக்குதலும் நடக்கப்படவில்லை என்று சொல்லி சன்சோனி கமிஷன்ல வந்து சுமண பாலாண்ட என்ற பேட்ச்மேட் வந்து சாட்சி சொன்னார். அதை ஜூட்டரா தன்னுடைய இதிலேயும் எழுதியிருக்கார். சரி சார், நான் ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ரெஜிஸ்டர் தட் பாயிண்ட். உண்மைதான். ஓகே, இது ஒரு 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 கருத்து எனக்கு இருந்தது. திண்ணவேலி போன்ற ஒரு இடத்தில் தானா இந்த பல்கலைக்கழகத்தை அமைக்க வேண்டும், அந்த பேரதனி யூனிவர்சிட்டியை எங்கே அமைப்பது என்பது பற்றி பெரும் அறிஞர்கள் காலகாலமாக யோசித்து அந்த பேராதனிய அந்த மகாவலி கங்கை அந்த லொகேஷனை செலக்ட் பண்ணுவதற்கு மிக நீண்ட காலம் எடுத்தார்கள். அப்படித்தான் ஒரு பல்கலைக்கழகம் அமைக்கப்பட வேண்டும். எனவே டாக்டர் புவி கேட்டது போல இப்ப இந்த பல்கலைக்கழக பொருளியல் வளர்ச்சிக்கு அந்த பல்கலைக்கழகம் என்ன செய்ய முடியும் என்றால் கட்டாயம் செய்ய வேண்டும். உண்மையில் என்னவென்றால் இந்த ஃபிஷரிஸ் வந்து இப்ப யாழ்ப்பாணத்தை சுற்றி கடல்கள் இருந்தாலும் கூட, இந்த மீன் வளம் இவ்வளவு துரிதமாக இருந்தாலும் கூட, இந்த யாழ்ப்பாணத்துல இந்த ஃபிஷ் கன்சம்ஷன் கொஞ்சம் கூட. எல்லா வீடுகளிலும் ஒரு மீன் சாப்பிடுகின்ற ஒரு நல்ல ஒரு பழக்கம் அங்கே இருக்கிறது. ஆனால் இந்த ஃபிஷரிஸுக்கு ஒரு கேம்பஸை ஒரு ஃபேக்கல்ட்டியை நாங்கள் உருவாக்கி இருக்க வேண்டும். ஸ்விம்மிங், அந்த கடல்ல பிள்ளைகள் ஸ்விம் பண்ணுவதற்கான பயிற்சி நெறிகளை நாங்கள் உருவாக்கி இருக்கலாம். அப்படி இப்ப நல்ல அழகான கடற்கரைகள் இருக்கின்ற போது அவற்றை நாங்கள் செய்ய முடியும். அந்த வகையிலே ஒரு ஃபிஷரிஸ் பற்றின ஒரு ஃபேக்கல்ட்டியை அங்கே உருவாக்குவது முக்கியம். ஏனெனில் எங்களுடைய வளத்தோடு சேர்ந்த ஒரு விஷயம். அதே போல வவுனியா போன்ற இடங்களிலே ஒரு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டி போன்று உருவாக்கி, ஆனால் இதில் என்ன சிக்கல் என்றால் இந்த பிரதேச அபிவிருத்தி வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அதுக்கான இடத்தை அந்த அதிகார பரவலாக்கத்தை கொடுக்க வேண்டும். இது எங்களுடைய மண், அதை அபிவிருத்தி செய்வதற்கான ஒரு வழிவகைகளை வளங்களை பாவிப்பதற்கான ஒரு உரிமை. இது யுத்தம் முடிந்து இவ்வளவு வருஷங்கள் ஆன பிறகு கூட இந்த மக்கள் குடியிருந்த அந்த பகுதிகள் இராணுவ கட்டுப்பாட்டுகளே இருக்கிறது என்றால் இது என்ன உலகத்தில் என்ன நியாயம்? இப்ப அவர்கள் வந்து பலாலி இராணுவ முகாமுக்கான பாதுகாப்பாக உள்ள அவ்வளவு கிராமங்களையும் தங்கள் கட்டுப்பாட்டுகளை வைத்திருக்கிறார்கள் என்றால், பனாகொடை முகாமிற்கு ஒரு செக்யூரிட்டி ரிஸ்க்குக்காக ஒரு வீட்டை அவர்கள் அப்புறப்படுத்த முடியுமா? பனாகொடை சுத்தில ஒரு வீட்டை. அதனால் ஆயிரக்கணக்கான ஏக்கர்களை. அப்ப இத்தகைய ஒரு தன்மை வந்து ஒரு அதிருப்தியையும் வெறுப்பையும் ஏற்படுத்துகின்ற ஒரு சூழல் இப்போ புதிய அரசு சிலவற்றை செய்ய நினைக்கிறேன். எனவே அத்தகைய வளங்களை பாவிப்பதற்கான நல்ல உதாரணம் நான் ருகுண கேம்பஸ் பார்த்தபோது நான் திகைத்து போனேன். என்ன அழகான ஆர்கிடெக்சர், சிங்களீஸ் ஆர்கிடெக்ட் மிக அற்புதமாக செய்திருக்கிறார். அப்படி ஒரு யூனிவர்சிட்டி அல்ல எங்களுடைய யூனிவர்சிட்டி. அதுல இருந்த அது ஒரு சின்ன ஸ்கூல் தானே. அந்த ஒரு ஸ்கூல். ஆனால் ஜெஃப்னா காலேஜில் இருந்த அந்த லைப்ரரி, வண்டர்ஃபுல் லைப்ரரி, அதை அவர்கள் அது ஒரு செகண்டரி ஸ்கூலாக இருந்த ஒரு பள்ளிக்கூடத்திலே அத்தகைய ஒரு லைப்ரரியை மெயின்டைன் பண்ணியிருக்காருன்னா நினைத்து பார்க்க முடியாது. அது ஒரு பெரிய பொக்கிஷம் தான் அந்த ஜெஃப்னா லைப்ரரி, ஜெஃப்னா காலேஜ் லைப்ரரி. எனவே அந்த வகையில் நாங்கள் அந்த மண்ணிற்கு நிறைய விஷயங்கள் நாங்கள் செய்திருக்க முடியும். அது சென்ட்ரல் இவர்கள் எல்லாம் நாங்கள் தான் நினைச்சிருக்கோம் இந்த நாட்டை முன்னேற்ற வேண்டும் என்று. ஆனால் இந்த இவ்வளவு காலம் ஆண்டவர்கள் வந்து இவ்வளவு அதல பாதாளத்திற்கு பொருளாதாரம் சென்ற போதும் கூட இவ்வளவு சொகுசாக கொள்ளையடித்து வாழ்ந்திருக்கான்ற போது நெஞ்சம் கொதிக்கிறது. எவ்வளவு அட்டூழியங்களை எவ்வளவு கொள்ளையடித்திருக்கிறார்கள் இந்த ஓரை வைத்து. அது செய்யக்கூடிய காரியமா? எனவே இத்தகைய நபர்கள் தான் இந்த ஆட்சி பீடத்தில் இருந்திருக்கிறார்கள் என்று நான் தமிழ் பகுதியில் கூட சொல்லவில்லை. அன்றஜி போன்ற இப்ப இந்த அனுர வந்திருக்கார் பிரசிடென்டாக. அவர் தன்னுடைய இதை சொல்லுகிறார். அவர் தாங்கள் படிக்கிற காலத்திலே தங்களுடைய அந்த கிராமத்திலே ஆங்கிலம் படிப்பதற்கு ஒரு ஆசிரியர் இல்லையா? நாங்கள் தான் இவ்வளவு. அப்படி பார்த்தால் நாங்கள் தமிழ் மாணவர்கள் வந்து அத்தகைய வசதிகளோடு இருந்திருக்கிறோம். அந்த சிங்கள ஆட்சியில் இருந்தவர்கள் சிங்கள கிராமங்களுக்கு கூட அவர்கள் எந்த நியாயமாக நடந்திருக்கவில்லை. எங்களுக்கு கூட அவ்வளவு கஷ்டம் இருக்கவில்லை. ஒரு ஆங்கில ஆசிரியர் அவர் சொல்றாரு, ஒரு ஆசிரியர் தான் அவர் டிரான்ஸ்பர் ஆகி போயிடுவார், எங்களுக்கு ஆங்கிலம் படிக்க வசதி இல்லை என்று. நம் காலத்தில் நாங்கள் இருக்கிற காலத்திலே இது நடந்திருக்கிறது என்றால், சிங்கள கிராமங்களே இவ்வளவு மோசமாக நடத்தப்பட்டிருக்கிறது என்றால், இந்த ஆள்பவர்கள் எந்த ஐடியாவும் இல்லாம ஒரு முட்டாள்தனமான ஒரு ஆட்சியை நடத்துகிறார்கள். அவங்களோட ஃபுட் ஷார்டேஜ் எல்லாம் பார்த்தீங்கள் என்றால், இப்ப நாங்களே வீடுகளிலே ஒரு மாதத்திற்கு தேவையான சாப்பாடுகளை நாங்கள் வாங்கி வைத்துக் கொள்ளலாம் அல்லது செய்யலாம். ஆனால் ஒரு அரசாங்கம் ஒரு 6 மாதத்திற்கான சீனி தங்களிடம் இல்லை, 3 மாதத்திற்கான அரிசி இல்லை என்றது கூட ஒரு ஸ்டாக் டேக்கிங் இல்லாமல் ஒரு அரசாங்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள்.
இது ஒரு நல்லது. இவர்களுக்கு என்னென்னால் இந்த டீ எக்ஸ்போர்ட்ஸ், அந்த பிளான்டேஷன், இந்த டீ ரப்பரால இந்த இண்டிபெண்டன்ஸ் கிடைத்த போது ஒரு எக்கச்சக்கமான ரிசர்வ்ஸ் வந்து இலங்கையில் ஃபாரின் ரிசர்வ்ஸ். அதனால்தான் இந்த ஃப்ரீ அரிசி இதுகள் எல்லாம் அவர்கள் தாராளமாக செய்ய முடிந்தது. வேற எந்த நாட்டிற்கும் இவ்வளவு வசதி கிடைத்திருக்கவில்லை. எனவே இவர்கள் அந்த 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 சுகத்திலே இவர்கள் இந்த நாட்டின் அபிவிருத்தியை பற்றி எதுவும் யோசிக்காமல் இந்த பிளான்டேஷன் செக்டர்ல இருந்து தொடர்ச்சியாக இது ஃபாரின் எக்ஸ்சேஞ்சை ஏர்ன் பண்ணி கொண்டிருந்தது. அந்த அவர்கள் ஒரு கேப்டிவ் லேபராக வைத்திருந்தார்கள் இந்த தோட்ட தொழிலாளர்களை. இன்று வரை கூட அவர்களுக்கு ஒரு 1300 ரூபாய் சம்பளம் கொடுக்க முடியாது என்கிறார். மாத சம்பளம் கொடுக்க முடியாது என்கிறார். அவர்கள் இருந்த இடங்களில் இருந்து அவர்கள் அப்புறப்படுத்தப்பட்டு அந்த காணிகள் பிரிக்கப்பட்டு இது என்ன நியாயம் என்று அவர்கள் காலாகாலமாக இருந்தவர்களை வெளியேற்றி அந்த இடங்களிலே சிங்கள மக்களுக்கு காணிகளை பிரித்து கொடுக்கிற நிலைமை. இப்போது அந்த மலையக தமிழ் இளைஞர்கள் வந்து காணியின் உரிமை கேட்டு, லேண்ட் ரைட்ஸ் கேட்டு அவர்கள் போராடுகிறார்கள். அது ஒரு மிக முக்கியமான ஒரு நல்ல விஷயம். அனுரவினுடைய கட்சியிலே பல கிட்டத்தட்ட 2, 4, 5 மலையக இளைஞர்கள் வென்று வந்திருக்கிறார்கள். ரெட்டபுரியில ஒரு தமிழ் இளைஞர், அதெல்லாம் மிக மிக கொடுமையான ஒரு மார்ஜினலைஸ்டு ஏரியா அந்த பகுதி. அங்கே தொடர்ச்சியாக மலையக தமிழர்கள் தாக்கப்பட்டு காடுகளுக்குள்ளே ஓடுகின்ற அந்த இடத்திலிருந்து இது எங்களுடைய மண் தான் என்று பேசி ஒரு தமிழ் பையன் வென்று வந்திருக்கிறார். இதெல்லாம் ஒரு மலையக தமிழர்களை பொறுத்தவரையில் அவர்களுடைய காணி உரிமையை ஸ்தாபிப்பதற்கான குரல் இப்போதுதான் முதல் தடவையாக இருந்திருக்கிறது. அவர்கள் அந்த மலையக தமிழர்கள் குறித்து அனுரா பேசிய பேச்சு நான் நினைக்கவில்லை வேற எந்த ஜனாதிபதியும் அவ்வளவு உருக்கத்தோடு பேசவில்லை. அவர்கள் அத்தகைய அனுதாபத்தை அவர் காட்ட வேண்டும். நீங்கள் மக்கள் எல்லாரையும் ஒன்றாக ஜெஃப்னால அவங்க சொல்றாங்க இந்த யாழ்ப்பாணத்துக்கு வந்து போலீஸ் அதிகாரம் கொடுக்க மாட்டேன். அதுல என்ன பிரச்சனை உங்களுக்கு என்று எனக்கு தெரியவில்லை. போலீஸ் ஃபோர்ஸ் வந்து ஒரு லா அண்ட் ஆர்டரை என்ஃபோர்ஸ் பண்றதுக்காக இருக்கிற ஒரு யூனிட்ல ஒரு அந்த மிக்ஸ்ட் பேக், ஒரு 50க்கு 50 தமிழர்களும் சிங்களவர்களுமாக இருப்பது மிக முக்கியம். இப்ப இந்த அல்லாது போனா நீங்க 100% ஒரு சிங்களவர்களையே கொண்ட ஒரு போலீஸ் ஸ்டேஷனை நீங்க தமிழ் யாழ்ப்பாணத்தில் வைத்து ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ண போனா அவங்களுக்கு சிங்களம் தெரியாது, அவர்களுக்கு தமிழ் தெரியாது. இத்தகைய ஒரு நிலைமையில எல்லாம் ஏன் இந்த போலீஸ் பவர் கொடுத்த உடனே அவர்கள் நினைக்கிறார்கள் இது ஏதோ செய்ய போறோம். அப்படி அல்ல. அதை என்ன கூட ஒரு போலீஸ் என்ன செய்ய முடியும்? ஒரு சிவில் லாவை மெயின்டைன் பண்றதுதான் அவர்களுடைய நோக்கம். எனவே அவர்களுக்கு அத்தகைய ஒரு மனப்பான்மை இப்பொழுது கிட்ட அனுராவே சொல்லி இருக்கிறார். இந்த போர்க்குற்றங்கள் பற்றின விஷயங்களை வந்து நாங்கள் அதை எடுக்க மாட்டோம் என்று அவர் கூறுகிறார். அது ஒரு சிங்களவர்களுக்கு தான் சொல்றார், தமிழ் மக்களுக்கு அல்ல. அது ஒரு யுத்த குற்றம் நடைபெற்று இருக்கிறது, அதை விசாரணை நடக்கிறது. அவர் சொல்ல நாங்க விசாரிப்போம். குற்றமே உங்கள் மீது தான், நீங்கள் தான் இந்த குற்றங்களை இழைத்திருக்கிறீர்கள், சிவிலியன்ஸ் மீது பொம்பார்ட்மெண்ட் செய்திருக்கிறீர்கள், உங்களுடைய சொந்த மக்கள் மீது அநியாயம் செய்திருக்கிறீர்கள், காணாமல் போனாருண்டா அது நாங்க விசாரிப்போம் என்று நீங்கள் எப்படி செய்வீங்க? அதற்காக தான் உலக சும்மா இன்டர்நேஷனல் லா எல்லாம் சும்மா இல்லை. அவர்கள் மிக பெரும் அறிஞர்கள் சேர்ந்து, இது ஒரு நாடு அல்ல, இந்த நூற்றுக்கணக்கான நாடுகளிலே இந்த சிறுபான்மை மக்கள், நேஷனல்ஸ், பீப்புள்ஸ், மார்ஜினலைஸ் பீப்புள், இவர்களுடைய உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்கான திட்டவட்டமான விதிகளை அவர்கள் வரையறுத்திருக்கிறார்கள். அது என்ன பிரச்சனை என்றால் இந்த சுப்ரீமேசி டெரிட்டரியல் சவர்னிட்டி, ஒரு நாட்டிற்கு தங்கள் அந்த நாட்டு எல்லைக்குள்ளே ஆளுகிற அதிகாரத்தை வந்து யுஎன்ஓ வலியுறுத்துகிறது. ஆனால் அதே சமயத்தில் ஒரு சிறுபான்மையின மக்கள் உரிமைகள் நிராகரிக்கப்படுமானால் அவர்கள் பிரிந்து போகலாம் என்று சொல்லுகிறது. ஒரு பக்கம் சவர்னிட்டி, உங்களுடைய பிரதேச எல்லைக்குள் உங்களுடைய ஆதிக்கம் உறுதியானது என்பதை வலியுறுத்துகிற அதே நேரத்தில் பிரிந்து போகலாம், அந்த நாட்டின் ஒரு பகுதியை நீங்கள் துண்டாடலாம் என்று கூறுகின்ற ஒரு சுயநிர்ணய உரிமையையும் சர்வதேச யுஎன்ஓ கூறுகிறது. அப்ப அவங்க என்ன செய்கிறார்கள் என்றால் அதுல அடிப்படையான நோக்கம் அரசு தவறு செய்வதில்லை என்று அவர்கள் நினைக்கிறார்கள். அதாவது அரசாங்கம் தங்களுடைய இதுக்கு கீழே இருக்கின்ற சிறுபான்மையின மக்களை சமமாக அவர்கள் நடத்தி ஆக வேண்டும். அப்படி நடத்தவில்லை என்றால், அவர்களுக்கு எதிரான ஒரு குற்றத்தை நீங்கள் இழைத்தீர்கள் என்றால், உங்களுடைய இறைமையின் கீழ் உங்களுடைய இராணுவத்தை விட்டு உங்கள் நாட்டிலே வாழுகின்ற ஒரு சிறுபான்மை மக்களுக்கு நீங்கள் அநீதி இழைப்பீர்கள் என்றால், அந்த நேரத்தில் அதற்கு பதில் சொல்லவும் அந்த அரசை தண்டிக்கவும் உள்ள உரிமையை வந்து யுஎன்ஓ எடுக்கிறது. அந்த அடிப்படையில் தான் அவர்கள் இங்கே வருகிறார்கள். நீங்கள் வந்து சவர்னிட்டியை மெயின்டைன் பண்ணுகின்ற அதே நேரத்தில் நீங்கள் இந்த மனித உரிமையை அதனால் தான் மிக கூடுதலாக அவர்கள் அழுத்துகிறார்கள். நீங்கள் மனித உரிமை, ஹியூமன் ரைட்ஸை நீங்கள் கட்டாயம் பேண வேண்டும், அவர்களுக்கு அந்த உரிமை இருக்கிறது என்று. அப்ப இப்ப இவர் அனுரா சொல்ல, நாங்கள் அதெல்லாம் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம்
என்று சொல்லும்போது இன்னும் அவர்கள் அந்த மைண்ட் செட்ல இருந்து வெளிவர வேண்டும். ஒரு தவறு நடந்தது, உலகத்தில் எல்லா நாடுகளும் தவறு இழைக்கின்றன. அது இது நாகரிகம் என்றால் அந்த தவறை நாங்கள் உணர்கிறோம், அது தவறு இழைக்கப்பட்டிருக்கிறது என்று அதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு ஒரு திறந்த மனதோடு இந்த மக்கள் முன் வருகின்ற போதுதான் அது சாத்தியமாகும். அதை நான் நினைக்கிறேன், அது அவர்கள் ஒரு நல்ல தரத்திலே போகிறார்கள் என்று. எனவே இறுதியாக இப்பொழுது 50 வருடமாக இந்த யாழ் பல்கலைக்கழகம் பல அறிஞர்கள் அறிவாளிகளை உருவாக்கி வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்திருக்கிறது என்று சொல்லலாம். இந்த ஏற்றுமதி செய்யப்பட்டவர்கள் பிரெயின் செய்கிறது என்று சொன்னால் எவ்வாறாக இருக்கும்? இவர்கள் எவ்வாறு தமது தாயகத்துக்கு எவ்வாறு உதவி செய்யலாம் என்று நினைக்கிறீர்கள்? இவ்வளவு பெரிய ஒரு பெருந்தொகையான அறிவாளிகளை உருவாக்கிய இந்த நமது பல்கலைக்கழகத்தின் நோக்கத்தை அடைவது என்று சொன்னால் அந்த பிரதேசத்தின் அபிவிருத்திக்கு எவ்வாறு இந்த புலம்பெயர்ந்த அறிவு புத்திஜீவிகள் உதவலாம்? யாழ் பல்கலைக்கழகத்தால் உருவாக்கப்பட்ட இந்த ஜெஃப்னா டயஸ்போரா, இந்த தமிழர்கள் டயஸ்போரா வந்து தங்களுடைய யாழ்ப்பாண பிரதேசத்தை வளர்த்து எடுப்பதிலே புலம்பெயர்ந்து வந்த தமிழர்கள் வந்து மிக உறுதியாகவும் அர்ப்பணிப்போடும் இருக்கிறார்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. நான் வேறு எந்த இனத்தவர்களை நான் அவ்வாறு காணவில்லை. ஒவ்வொரு பிரதேசத்தை சேர்ந்தவர்கள் தங்களுடைய கிராமங்களுக்கு ஒரு பாடசாலைகளுக்கோ உண்மையில் அங்கு கூறுகிறார்கள், இந்த பெரிய பெரிய மிகப்பெரிய பில்டிங்ஸ் எல்லாம் கட்டி கொடுத்திருக்கிறார், ஆனால் படிக்கிறதுக்கு ஆட்கள் இல்லை என்று, பிள்ளைகள் இல்லை என்று. சென்ட் ஜான்ஸ் கல்லூரியிலே வந்து 2 மணிக்கு பிறகு அந்த மண்டபங்களை வாடகை கொடுக்கிறார்கள். அதே போல சில இடங்களிலே பெரிய கட்டிடங்களை கட்டி குழந்தைகள் அங்கே படிப்பதற்கு போதுமான ஆசிரியர்கள் இல்லாமல் இருக்கிறார்கள், குழந்தைகள் இல்லாமல் இருக்கிறார்கள். எனவே ஒரு வகையில் சில கிட்ட சாவச்சியிலே நாங்கள் ஒரு நிகழ்ச்சியை பார்த்தோம். அந்த ஹாஸ்பிட்டலுக்காக கோடிக்கணக்கிலே காசை அங்கே அந்த மருத்துவமனைக்கு அனுப்பி, ஆனால் அது அந்த உபகரணங்கள் பாவிக்கப்படாமல் இருந்தது என்று நான் மிகுந்த கவலைவிட்டேன். ஏனெனில் இங்கே வெளிநாட்டில் உள்ளவர் தமிழர்கள் அங்கே செய்ய வேண்டிய வேலையெல்லாம் கணிசமான அளவிற்கு செய்கின்றார்கள். ப்ரொஃபசர் ஸ்ரீதரன் அவர் ஒரு பெரிய மகான் என்று தான் நான் சொல்லுவேன். அவர் போன்ற ஆட்கள் எல்லாம் பல்கலைக்கழகத்திற்கு கிடைப்பது என்பது ஒரு பெரிய ஒரு பக்கம். இந்த பார்த்தீர்கள் என்றால் இந்த ப்ரொஃபசர் ஸ்ரீதரனை போன்ற ஒரு பெரிய ஒரு மருத்துவத்துறை நிபுணர், அவருக்கு யூனிவர்சிட்டி சம்பளம் சரி வராது. யூனிவர்சிட்டி அவர் வெளியில எங்காவது ஜாப் எடுத்திருந்தால் இதை விட 8-10 மடங்கு உழைக்கக்கூடிய ஒரு நபர் பல்கலைக்கழகத்தில் உள்ள இப்ப எல்லா லெக்சரருக்கும் உள்ள சுமாரான சம்பளம் தான் அவர்களுக்கு கிடைக்கிறது. எனவே அந்த சம்பளத்திற்குள்ளும் எனக்கு நல்ல நினைவு இருக்குது. ப்ரொஃபசர் கனகசுந்தரம் வந்து மெடிக்கல் ஃபேக்கல்ட்டிக்கு ஒருவரை அவருடைய மாணவரை தான் அவரை கன்வின்ஸ் பண்ணினார், நீங்க கட்டாயம் வர வேணும் என்று. ஆனால் அவர் பிள்ளையான ஒன்றை போட்டு விட்டார் என்றால் இந்த அப்ளிகேஷன்ல 10 ஆண்டு அனுபவம் அந்த துறையில் இருக்க வேண்டும் என்று அவர் போட்டு விட்டார். ஆனால் அவருக்கு 9 ஆண்டுகள் தான் இருந்தது. அப்ப இந்த அப்பாயின்மெண்ட் அப்ளிகேஷன் வந்த போது செனட் அவர்கள் நிராகரித்து விட்டார்கள், அவருக்கு போதுமான அனுபவம் இல்லை என்று. அவர் கனவு கோபம் வந்து விட்டார் என்றால் தான் கஷ்டப்பட்டு தான் ஒரு ஆளை கொண்டு வந்தன் ஒரு மாதிரி வர சொல்லி, ஏனெனில் அந்த சம்பளத்துக்கு அவர்கள் வரமாட்டார்கள். அந்த வகையில் இங்க செயற்பட்டவர்கள் எல்லாரும் மிக உன்னதமான ஒரு பணியை ஒரு அர்ப்பணிப்போடு தான் செய்திருக்கிறார்கள். டயஸ்போரா தமிழர்கள் வந்து பெருமளவு அக்கறையோடு இருக்கிறார்கள், காசுகளை வழங்குவதற்கு நல்ல மனதோடு இருக்கிறார்கள். நான் நினைக்கவில்லை வேறு எந்த சமூகத்திலும் இவ்வளவு ஒரு ஆர்வத்தோடும் அக்கறையோடும் தங்கள் மண் தங்களுடைய இடம் என்று அதிலே நான் ஒரு குறையும் சொல்ல மாட்டேன். ஆனால் சில சமயங்களில் என்ன நடக்கிறது என்றால் மிகப்பெரிய பாடசாலைகளுக்கு மிக பெருமளவு நிதி அளவு ஃப்ளோ பண்ணுகிறது. அதே சமயத்தில் மிக பின்தங்கிய சில கல்விக்கூடங்கள் இன்னும் ஒரு புறக்கணிக்கப்பட்ட நிலையிலே இருப்பதை நாங்கள் காணலாம். எனவே இந்த காசு அது எல்லா இடங்களிலும் தான். இப்ப இந்த ஊனம் இழந்தவர்கள், கைகால் போனவர்கள் என்று யுத்தம் முடிந்து இவ்வளவு வருஷங்கள் ஆன பிறகு இந்த மாவட்ட அபிவிருத்தி சபையை பொறுப்பேற்றவர்கள் முதலிலே செய்திருக்க வேண்டிய வேலை, அந்த யாழ்ப்பாணத்திலே இந்த யுத்தத்தின் காரணமாக இந்த அங்கவீனமானவர்களை முதல் தடவையாக அவர்கள் எடுத்து அக்கவுண்ட் பண்ணி அவ்வளவு பேரையும் அவர்கள் ஒரு புனர்வாழ்வு அளித்திருக்க வேண்டியது யாழ்ப்பாணத்தில் செய்திருக்க வேண்டிய முதலாவது கடமை என்று நினைக்கிறேன். இப்போதும் ஒரு கால் இல்லாமல் இது ஏன் இந்த மாதிரி ஒரு நிலைமை, ஒரு வார் ஜோன், ஒரு மிக பயங்கரமான யுத்தம் நடந்து
பொம்பார்ட்மெண்ட் செய்யப்பட்டு அவ்வளவு அநியாயங்கள் நடந்த ஒரு ஊர்ல முதல் அவர்கள் செய்ய வேண்டிய வேலையே இந்த அங்கவீனர்களுக்கான ஒரு பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதுதான். அவர்கள் உழைத்து சாப்பிட முடியாது, அவர்கள் இந்த டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் கொமட் பாவிக்க முடியாத நிலைமைகள், பல குடும்பங்கள் அவர்களை பரிமாளிக்க முடியாது. அந்த வகையில இவர்கள் அதை உலகம் பூராகவே ஏற்றுக்கொண்டிருக்கும். அது செய்வது டயஸ்போரா தமிழர்கள் மிக நிறைய உதவி செய்திருப்பார். ஆனால் இந்த யுத்தம் முடிந்த பிறகு இந்த பாராளுமன்ற அங்கத்தவர்கள், உறுப்பினர்கள், அந்த கவுன்சில் உறுப்பினர்கள் யாருமே இந்த ஒரு அம்சத்தை பற்றி கவனிக்கவே இல்லாம சில நேரம் அந்த குழந்தைகளை பார்க்க தாய் தகப்பன் வேலை செய்ய முடியாமல் இருக்கிற போது, குழந்தைகள் படிக்க முடியாமல், குடும்பம் நடத்த முடியாமல் இருக்கிற இந்த அவலம் இல்லாமல் ஆக்கியிருக்கப்பட வேண்டும். அது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அவர்கள் செய்திருக்க வேண்டும். அது யாருமே செய்யவில்லை. எனக்கு இப்போதும் யாராவது சுகம் இல்லாமல் இருக்கிறார்கள், எனவே காசு கொடுக்கவும் இங்கே மக்கள் தயாராக இருக்கிறார். ஆனால் அங்கே அதை சேனல் பண்ணி முறையாக அதை செயல்படுத்துவதற்கான ஒரு மெக்கானிசம் யாழ்ப்பாணத்திலே இல்லை. எனக்கு பெரிய ஆச்சரியமா இருக்கும். இவ்வளவு யுத்தத்துக்கு பிறகு இப்ப இவ்வளவு போட்டி போட்டு அந்த எத்தனை பேர் அந்த பாராளுமன்ற தேர்தலில் போட்டிட்டாலும் போது எனக்கு ஆத்திரம் வந்தது. இந்த மக்களுக்காகவா இந்த சனங்கள் இவ்வளவு பேர் செத்து அழிந்திருக்கிறார்கள். சுயநலம் நான் நினைக்கவில்லை. இந்த இலங்கையின் அரசியல் வரலாற்றில் யாழ்ப்பாணத்தில் இப்போது காணப்படுகிறது போன்ற ஒரு அவல நிலை ஒருபோதும் இருக்கவில்லை. அது முற்காலத்தில் சிறநாயகமோ அல்லது அமிர்தங்கமோ இருந்த காலங்களிலே ஒரு குறைந்தபட்ச ஒழுக்கமும் ஒரு அரசியல் நேர்மையும் அவர்களிடம் இருந்தது. இன்று பார்க்கிற போது வேறு எதற்காக தான் பாராளுமன்றத்துக்கு போக விரும்புகிறார்கள் என்றும் எனக்கு தெரியவில்லை. இது என்னத்துக்காக நீங்கள் போறீங்கள் என்று அங்கே செய்யக்கூடிய எந்த வேலையும் அவர்கள் செய்யவில்லை. அந்த வகையில் நான் நினைக்கிறேன் அங்கே உள்ள ஒரு மெக்கானிசம் என்ன, எது ப்ரையாரிட்டி, எது செய்யப்பட வேண்டும் என்பது பற்றி அங்கே ஒரு ஒருங்கிணைந்த ஒரு செயல் அமைப்பு இல்லாத காரணத்தால் புலம்பெயர்ந்த தமிழர்கள் சில பணங்களை அனுப்புகிறார்கள், சரியாக அங்கே போய் செயற்படுகிறதா என்று தெரியவில்லை. ஒன்று. மற்றது, இளைஞர்கள் மத்தியில் ஒரு மிக மோசமான ஒரு கலாச்சார சீரழிவு அங்கே இடம்பெறுகிறது. போதை வஸ்து பாவனை நம் காலத்தில் அப்படியெல்லாம் இருக்கவில்லை. பாடசாலைகள் என்றால் மிக புனிதமான இடங்கள், ஆசிரியர்கள் கண்டிப்பானவர்கள், மாணவர்கள் மிகுந்த பயபக்தியோடு பயின்ற ஒரு காலத்தில் நாங்கள் வளர்ந்திருக்கிறோம். இன்று அது 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 அப்படி இருக்கவில்லை. அது அத்தகைய உறவு சீரழிந்து போய்கொண்டிருக்கிறது. சமூக உறவுகளிலே மாற்றங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பிள்ளைகள் படித்து முன்னேற வேண்டும் என்பது இல்லை. அந்த காலங்களில் படிப்பு மட்டும்தான் எங்களுக்கு ஒரே ஒரு அவென்யூ. இப்போது அவர்கள் நினைக்கிறார்கள் எங்காவது வெளிநாட்டுக்கு வந்து விடலாமா. எனவே படிப்பை பற்றி அவர்களுக்கு அக்கறை இருக்கவில்லை. வெளிநாடுகளுக்கு செல்ல வேண்டும் என்ற முகத்தால் இன்றும் கோடிக்கணக்கான ரூபாய்களை கொடுத்து கிட்ட 4-5 யாழ்ப்பாண இளைஞர்கள் கனடாவுக்கோ பாரிஸுக்கு வருவதற்காக இடையிலே மாஸ்கோவிலிருந்து அவர்கள் உக்ரைன் போருக்கு செலுத்தப்பட்ட காட்சியை காண போது எனக்கு 1 கோடி ரூபாய்க்கு மேலே செலவிட்டிருக்கிறார்கள். அது அந்த மக்கள் மத்தியிலே, அப்படி ஒரு இளைஞர்கள் மத்தியிலே, எங்கள் காலத்தில் படிப்பு மட்டும்தான் ஒரே ஒரு அவென்யூ. இப்போது அவர்களுக்கு படிப்பு அல்ல அவென்யூ. ஒரு வெளிநாடுகளுக்கு சென்று விட்டால் தப்பி விடலாம் என்று அத்தகைய ஒரு சோர்ந்து போன ஒரு நிலைமையும் அது காணப்படுகிறது. அது துக்ககரமானது. எனவே இது பற்றி நாங்கள் ஒரு நிறைய யோசித்து செயல்பட இடம் இருக்கு. நல்லது. நாளைய நிகழ்ச்சி விஜய் ஆனந்த் உங்களுக்கு அழைப்பு விட்டது மாதிரி நாளை 5 மணிக்கு கிறிஸ்டல் ஹோல் பாத் ரோட் அங்கே நடைபெற இருக்கின்றது. ஸ்லாவில் யாராவது இன்னும் வராமல் இருந்த 2 ஜோதிடர்கள் இதற்கு பிறந்தாலும் வர யோசிப்பீர்கள் நினைக்கின்றேன். என்று இதில் கலந்து கொண்ட டாக்டர் நித்யானந்தன், டாக்டர் சுகுமார், கதிர் சிவா, விஜய் ஆனந்த், மனோகரன், எல்லாருக்கும் நன்றி. உங்களோட இன்புட்டுக்கும் இதில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் அடுத்த வாரம் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம். நன்றி. நன்றி.